பயன்படுத்துறோம். நம்முடைய மூதாதையர் பயன்படுத்தின அந்த ஒரு தொழில்நுட்பம் தான் என்ன சொல்றோம் நம்ம kitchen biotechnology. Kitchen biotechnology, they are otherwise called conventional biotechnology or traditional biotechnology அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் வரும்போது இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனல் பயோடெக்னாலஜி என்ன மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, அது எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஆன்செஸ்டர் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரெடிஷனல் பயோடெக்னாலஜி என்ன பார்க்க போறோம். ட்ரெடிஷனல் பயோடெக்னாலஜி அல்லது பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பம். ஸோ பாரம்பரிய அந்த உயிர் தொழில்நுட்ப முறைகள் அப்படிங்கிறது our ancestor அப்படின்னு சொல்றோம். So it is a lot of microorganisms by the process of fermentation. So fermentation அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்காக நம்மளுடைய ancestor used a lot of microorganisms. So microorganisms சொல்லக்கூடிய சில நுண்ணுயிரினங்களை பயன்படுத்துறாங்க. ஸோ இப்போ நுண்ணுயிரினங்களை பயன்படுத்தும் போது தான் நம்ம டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் சார்ந்த தொழிற்சாலைகளா இருக்கட்டும் அல்லது ஆல்கஹாலிக் பியூரேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதுபான தொழிற்சாலைகளா இருக்கட்டும் அல்லது ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்லி, தோசை, நான் ஆர் பீஸா அல்லது பிரெட் அல்லது பன் இந்த மாதிரியான ப்ராடக்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஆன்செஸ்டர் யூஸ் பண்ணது. ஸோ தட் இஸ் எ ட்ரெடிஷனல் ஆர் கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி மெத்தட். கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி மெத்தட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கேப்பபிலிட்டி ஆஃப் தி ஆர்கானிசம். ஸோ ஒரு ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கும்போது அது பாக்டீரியா இருக்கலாம் அல்லது வைரஸா இருக்கலாம் அல்லது ஃபங்கை இருக்கலாம். ஸோ இங்க நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடியது நம்மளுடைய ஆன்செஸ்டர் யூஸ் பண்ணது பாக்டீரியா அண்ட் ஃபங்கை யூஸ் பண்ணுவோம். அப்ப டிபெண்ட் அப்பான் தி நேச்சர் கேப்பபிலிட்டி ஆஃப் தி மைக்ரோ ஆர்கானிசம் அதை பொறுத்தா அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸை பொறுத்த டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். இது கேட்கிற யாரோ? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்ல போறோம். ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது நொதித்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த நொதித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது the word fermentation அப்படிங்கிறது they are derived from Latin word. They are called ferver அப்படின்னு சொல்றோம். என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்? ferver, F-E-R-V-E-R. so ferver அப்படினே. so ferver அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. so ferver அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து அந்த வேர்ட்ல இருந்து இந்த fermentation அப்படிங்கிற வேர்ட் கொண்டு வந்தாங்க. so ferver அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது to boil அப்படின்னு அர்த்தம். to boil. boil means என்னது? சோ கொதிக்க வைக்கிறது அல்லது என்ன பண்றது? கொதிக்க வைத்தல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபேவர் மீன்ஸ் என்ன சொல்றோம்? டு பாயில். பாயில் மீன்ஸ் கொதிக்க வைப்பது அல்லது பிரித்தெடுப்பது அல்லது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான மீனிங். சோ வாட் இஸ் தி ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ ஃபெர்மெண்டேஷன் இஸ் a biological process. Fermentation is a biological process. The convention of organic substances. The convention of organic substances. Because it's organic substance, it is a carbohydrate substance. So convention of organic substances into the என்னவா மாற போகுது அப்படின்னு சொன்னா ஆல்கஹாலாவோ என்னவா மாறவோ ஆல்கஹாலாவோ அல்லது ஆசிட்டாவோ அல்லது சம்மத்த கேஸிட்டாவோ கன்வெர்ட் ஆகுது. சொல்ல புரியுதா? எது அப்படின்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் are converted into the acid. That is organic acid ஆவோ அல்லது gases ஆவோ அல்லது alcohol ஆவோ changes ஆகுது, convert ஆகுது. Those process is called fermentation. இங்க என்ன நடக்குது அப்படின்னா without uses of oxygen. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா fermentationல conversion ஆகுது. யாரு conversion ஆகுது? Organic substances are converted into the என்னன்னு சொல்லிருக்கேன், that is called acid. என்ன மாறுது? acid. that is organic acid ஆ மாறலாம் அல்லது gases ஆ மாறலாம் அல்லது alcohol ஆ கன்வெர்ட் ஆகலாம் by the absence of oxygen molecules or any one of the electron transport system. so any one of the electron transport system யூஸ் பண்ணியோ
அல்லது ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையிலோ ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலையில தான் இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். சோ ஃபெர்மெண்டேஷனை பொறுத்தவரையும் இங்க கன்வர்ஷன் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் லைக் எது அப்படின்னா குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸோ அல்லது எனி கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை பொருட்கள் கார்போஹைட்ரேட்டுகள் சரி, அந்த சர்க்கரை பொருட்களானது கரிம அமிலங்களாகவோ அல்லது வாயுக்களாகவோ அல்லது ஆல்கஹாலாகவோ மாற்றப்படுகிறது. எப்போது அப்படின்னு சொன்னோம்னா ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலையில் அல்லது எலக்ட்ரான் கடத்துத்தன்களின் போதோ அல்லது எதுக்கு சொல்றான். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது எங்க அப்படின்னாக்க எதெல்லாம் ஒண்ணு அனரோபிக் ரெஸ்பிரேஷன் செய்ய முடியுமோ அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். இதுல நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னாக்க இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் பத்தி இது இன்வால்வ் 4 stages, மொத்தம் 4 நிலைகளாக நடைபெறுகிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பதில் சொல்லு. நீ கேள்வி கேட்டா எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சிருந்தா நான் அதுக்கு லைட்டா சொல்லிட்டு போயிடும். நான் ட்ரீட் நடத்திட்டு தான் போகணும். நீட் ஓரியன்டா படிக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். கேள்விப்பட்டிருக்கியா? ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ்க்கு எப்ப நடக்கும்? அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எப்ப நடக்கும் அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பொறுத்து இது இன்வால்வ் 4 stages. இது கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? இல்ல சார். இல்ல. கிளைகாலஜிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கியா? நீட் நடத்திருக்காங்களா நீட் பசங்களுக்கு? என்னமா அது சொல்லு. பிள்ளைங்க சொல்லுங்க. பசங்க வேணாம், பசங்க பிள்ளைங்க சொல்லுங்க. கிளைகாலஜிஸ்ட் நடத்திருக்காங்களா? நீட்ல நடத்திருக்காங்களா இல்லையாமா? சொல்லுங்கம்மா. கிளைகாலஜி நடத்திருக்காங்க. வெப்சைட் நடத்திருக்காங்களா? சரி, பாய்ஸ் கட் பண்ணிக்கோங்க. பாய்ஸ் யாரும் ஆன் பண்ணாத. ஓகே. சோ நடத்தினாலும் நடந்தாட்டியும் அது ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் பத்தி 4 stages. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பேர் கிளைகோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளைகோலைசிஸ் சைட்டோபிளாசம். செல்ல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் கிளைகோலைசிஸ். அது பேரு கிளைகோலைசிஸ்னே பேரு. கிளைகோலைசிஸ் அப்படின்னா கிளைகோலைசிஸ் தமிழ்ல கிளைகோலைசிஸ் தான். குளுக்கோஸ் லைசிஸ் ஆகுது. தட் இஸ் கால்ட் கிளைகோலைசிஸ். குளுக்கோஸ் ஆனது சிதைக்கக்கூடிய நிகழ்வு. குளுக்கோஸ் அப்படிங்கிறது they are converted into 2 molecular பைரிக் ஆசிடா மாற்றப்படும். 2 மூலக்கூறு பைரிக் அமிலமாக மாறக்கூடிய நிகழ்வு கிளைகோலைசிஸ். இது சைட்டோபிளாசம் நடக்கும் செல்லுக்குள்ள. அந்த பைரிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம அடுத்த கன்வர்ஷன் ஆகும். பைரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைரிக் ஆசிட் ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதாவது பைரிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்க வினை அப்படிங்கிற ஒரு வினைக்கு வரும்போது அந்த வினை நடக்கும் போது நம்மளுக்கு என்ன மாறும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த 2 molecule பைரிக் ஆசிட் அப்படிங்கிறது 2 molecule அசிட்டைல் கோஎன்சைம் A ஆக மாற்றப்படுகிறது. அசிட்டைல் கோஎன்சைம் A அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாக மாற்றப்படும். இது எப்ப அப்படின்னா சொல்ல புரியுதா? இது எப்ப அப்படின்னாக்க ஏரோபிக் கண்டிஷன். சோ ஏரோபிக் கண்டிஷன் மீன்ஸ் காற்று உள்ள சூழ்நிலையில் பைரிக் அமிலமானது 2 மூலக்கூறு அசிட்டைல் கோஎன்சைம் A ஆக மாற்றப்படும். இது டிபெண்ட் அப்பான் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்தால் மட்டும் நடக்கும். சப்போஸ் ஆக்சிஜன் கிடையாது அப்படின்னாக்க இந்த பைரிக் ஆசிட்ல வந்து ஆக்சிடேஷன் டீகார்பாக்சிலேஷன் ப்ராசஸ் நடக்காது. அப்ப அசிட்டைல் கோஎன்சைம் ஃபார்ம் ஆகாது. சொல்ல புரியுதா? சோ பைரிக் ஆசிட் அப்படிங்கிறது என்ன மாறுது அப்படின்னா அசிட்டைல் இப்படியான ப்ராசஸா மாறும். சோ பைரிக் ஆசிட்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு தி அசிட்டைல் கோஎன்சைம் A அப்படின்னு சொல்லக்கூடிய மாலிகுலா கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் பேரு பைரிக் ஆசிட் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைரிக் ஆசிட். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைரிக் ஆசிட். ஆக்சிஜன் அதாவது பைரிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்க வினை. அந்த பைரிக் அமில ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்க வினை நடந்தால்தான் அது முழுமையாக சிதைவடையும். ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் வந்து முழுமையாக சிதைவடைந்து காற்று சுவாசம் நடக்கும். அப்ப இங்க காற்றில்லா சுவாசம் நடக்கும்போது அனரோபிக் கண்டிஷன் வரும்போது அது ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த கன்வர்ஷன் நடக்காது. பைரிக் ஆசிட் அப்படிங்கிறது அசிட்டைல் கோஎன்சைம் மாறாது. அப்ப அசிட்டைல் கோஎன்சைம் மாறாம போகும்போதுதான் நம்ம எதிர்பார்க்கிற ஆசிடாவோ ஆர்கானிக் ஆசிடாவோ அல்லது கேசஸ்
மீத்தேன் மாதிரியான கேசஸ் ஆகவோ அல்லது ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தில் ஆல்கஹாலாவோ இந்த கன்வர்ஷன் நடக்கும். ஸோ இது டிபெண்ட் அப்பான் தி என்ன சொல்லியிருக்கேன், லேக் ஆஃப் ஆக்சிஜன், லேக் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் அற்ற சூழ்நிலையில் காற்றில்லா சுவாசம் நடக்கும் போதுதான் பைரிக் ஆசிட் என்ன நான் சொல்றேன் இந்த மாதிரியான ஆசிட்டா மாறும். ஆர்கானிக் ஆசிட்டாவோ அல்லது கேசிட்டாவோ அல்லது ஆல்கஹாலாவோ கன்வர்ஷன் நடக்கும். சொல்ல புரியுதா? இப்ப ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இங்க fermentation அப்படிங்கிறது it is a process of conversion of organic acid into the acid, gases and alcoholic with without oxygen molecules, without oxygen molecules. So oxygen molecules இல்லாமலையோ or any electron transport chain அப்படி சொல்லக்கூடிய electron கடத்து செயலிலோ இந்த விடுகிறது. So இந்த process பேர் fermentation அப்படின்னு சொல்றோம். fermentation means என்ன சொல்லிருக்கீங்க, நொதித்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தை சொன்னா நொதித்தல் அப்படின்னு சொல்றோம். The study of fermentation and the practical process of fermentation. So study of fermentation அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது fermentation பத்தி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா zymology அப்படின்னு சொல்றோம். என்ன பேரு zymology. So what meant by zymology அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது the study of fermentation process. fermentation process. So fermentation process என்ன, அதுல practical applications என்னென்ன இருக்குது அப்படிங்கறதெல்லாம் ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த process பேர் என்ன சொல்லிக்கிறோம் நாம zymology அப்படின்னு சொல்றோம். நோட் பண்ணிக்கோ what meant by zymology அப்படின்னு சொல்றோம். இதுல ரொம்ப முக்கியமானது லூயி பாய்ஸ்டர் அவருடைய ரோல். லூயி பாய்ஸ்டர் என்ன சொல்லிருப்போம், ரொம்ப முக்கியமான ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு லூயி பாய்ஸ்டர். லூயி பாய்ஸ்டர் பொறுத்தவரை தி டெமான்ஸ்ட்ரேட்டட் எதை அப்படின்னு சொன்னோம்னாக்க யாருடைய பங்களிப்பு பிரெஞ்சு சயின்டிஸ்ட். சோ லூயி பாய்ஸ்டர் அப்படின்னு சொல்றவர் என்ன பண்ணாரு, he demonstrated எப்ப அப்படினாக்க 18 வருஷத்தை பொறுத்தவரை 1856ல he demonstrated எது அப்படினாக்க fermentation process by the role of yeast. இந்த ஆர்கானிக்கான ரோல இந்த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்காரோமைசிஸ் சர்வீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈஸ்ட் இது ஃபங்கை. ஈஸ்ட் அப்படிங்கிறது என்னது, ஃபங்கை. அந்த ஃபங்கையுடைய ரோல் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத யாரெல்லாம் லூயி பாய்ஸ்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. சோ ஈஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு போயிட்டு ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் விடும்போது அங்க என்ன பண்றது அப்படின்னாக்கா அது எத்தில் ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகுது அல்லது ஆர்கானிக் ஆசிட்டா கன்வெர்ட் ஆகுது. அப்ப அந்த ஈஸ்ட்ல ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றா. அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் என்ன அப்படின்னா செக்ரிகேட் some of the enzyme. It is a catalytic enzyme segregate பண்றது. அதுக்கு thymase பேரு. என்ன பேரு? thymase. So thymase அப்படிங்கிறது enzyme. It is a first isolated enzyme. It is used for what one? Fermentation process. So நொதித்தல் செயல்பாடுகளுக்காக முதலில் கண்டறியப்பட்ட அந்த enzyme என்னதுனாக்க thymase. அதனால அதுக்கு பேர் தைமாலஜினே பேர் வச்சாங்க. என்ன மாதிரி தைமாலஜி. fermentation process பத்தி படிக்கிறதுக்கு பேர் சொல்லிருக்கான் தைமாலஜி. என்னது பேரு தைமாலஜி. சரியா? புரியுதா புரியலையா? ஓகே. இப்ப இந்த fermentation process பொறுத்து it involves lot of microorganisms like bacteria இருக்கலாம் அல்லது fungi இருக்கலாம். They will convert a lot of material. So organic material நமக்கு தகுந்த மாதிரியான மெட்டீரியலா மாத்துது. எப்படி மாத்துது அப்படின்னாக்கா without presence of oxygen. எது இல்லாம அப்படின்னாக்கா அந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இல்லாம, ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இல்லாமல், ஆக்சிஜன் மூலக்கூறுகள் தேவைப்படுவது கிடையாது. அப்ப ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இல்லாமல் என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை நம்மளுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலா மாட்டுது. ஃபுட் மெட்டீரியல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும் it is used lot of way like preservative industries. So இந்த உணவுகள் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள்ல உணவை ப்ரிப்பேர் பண்றதுக்காக இருக்கும் அல்லது ஆல்கஹாலிக் பியூரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ். சோ மதுபான தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கஹாலிக் பியூரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல பொறுத்தவரை நிறைய இந்த fermentation processல அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது டைரக்டா இன்வால்வ் ஆகுது. இப்ப டைரக்டா என்ன பண்ணுதுன்னா அனோரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய எதை பண்ணுது அப்படின்னாக்கா சப்ஸ்டன்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை ஆல்கஹாலா மாத்திருச்சு. அது இல்லாம நீ பார்த்தேன்னா ஒண்ணு தெரியும், எங்கேயாச்சும் ஒரு பிரெட் பேக்கரி பக்கம் போனீங்க அப்படின்னாக்க அடுமனை தொழிற்சாலைன்னு சொல்லுவோம். அடுமனைன்னு என்னது, பிரெட் பேக்கரி தான் நம்ம என்ன அடுமனைன்னு சொல்லுவோம். இந்த அடுமனை தொழிற்சாலை பக்கம் பேக்கரி பக்கம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க அங்க ரிலீஸ் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு.
எப்ப அப்படின்னா டியூரிங் தி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், நொதித்தல் நடக்கும்போது அங்க என்ன வேணும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறதுனாலதான் பிரெட் அப்படிங்கிறது கிடைக்குது. எங்க அப்படின்னா நார்மலா நம்ம வச்சிருக்கக்கூடிய மைதா மாவுல ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்க மைதா உள்ள என்ன வருது, கார்பன் டை ஆக்சைடு ஏர் பபிள்ஸ் வெளில வந்து ஏர் பபிள்ஸ் வர 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 அது என்ன ஆயிடுச்சு, அது சாஃப்ட்னஸ் என்ன ஆகுது, கொஞ்சம் பல்கியா மாறும், கொஞ்சம் பெருசா மாறுது. கூட வச்சிருக்க அந்த மாவு மைதா மாவு ஈஸ்ட் கலந்த அந்த மைதா மாவு அப்படிங்கிறது பெரிய பண்ணா மாறுது அப்படின்னா அங்க ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஏன்னா ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுறதுனால அது சாஃப்ட் ஆகி அதோட அளவை பெருசாகுது. ஸோ அது இல்லாம வேற எங்கடா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னது, ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட். நிறைய ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிம அமிலங்கள் உற்பத்தி செய்தலில் இது பயன்படுகிறது. அதே போல சில நேரங்கள்ல சில இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்ணுனாக்க ப்ரிசர்வ் பண்ண பயன்படுது. அதே போல ப்ரிசர்வ் மீன்ஸ் என்னது, பதப்படுத்துதல் தொழிற்சாலை பயன்படுகிறது. அதே போல இது ஃபிளேவர் தான் வெஜிடபிள், சில காய்கறிக்கு தேவையான அந்த ஃபிளேவர்ஸ், அந்த நீர் அந்த வாடைகளை கலந்துவதற்கு, நறுமணத்தை வழங்குவதற்கு ஃபிளேவர்ஸை ஆட் பண்ணுது. என்ன ப்ராசஸ் நடக்கிறாங்க, ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ்க்கான ஃபிளேவர்ஸை அது ப்ரொமோட் பண்ணுது. அதே போல டைரி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. டைரி ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் மில்க்ல இருந்து, பால்ல இருந்து வரக்கூடிய பல விதமான பொருட்கள் அப்படிங்கிறது இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்னால நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபெர்மெண்டேஷன் இவ்வளவு விஷயம் இருக்கு. உனக்கு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா டிஸ்கிரைப் தி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்கலாம், அல்லது ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்கலாம். இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எங்க நடக்குது அப்படின்னு கேட்கலாம். இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு தேவையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், they are called bioreactor or fermenter அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். பயோரியாக்டர் ஆர் ஃபெர்மெண்டர். இந்த பயோரியாக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் வெசல். சொல்ல புரியுதா? பயோரியாக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் என்னடா அப்படின்னாக்க நுண்ணுயிரினங்களை வளர்ப்பதற்கு தேவையான ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். they are called bioreactor. பயோ ரியாக்டர் தமிழ்ல சொன்னா அதுக்கு என்ன பேர் இருக்கலாங்க, உயிரி வினைக்கலன். உயிரி வினைக்கலன். பயோ மீன்ஸ் உயிரி, ரியாக்டர் அப்படின்னா வினைக்கலன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது இதுக்கு பேர் ஃபெர்மெண்டர் அப்படின்னு சொல்றோம். என்ன வார்த்தை பயன்படுத்தலாம், ஃபெர்மெண்டர். நொதிகலன். என்ன பேரு, நொதிகலன். நொதிகலன். சோ இந்த பயோரியாக்டர் அப்படிங்கிறது என்னடா அப்படின்னா இட் இஸ் a specialized vessel. specialized vessel அப்படின்னு சொல்லிக்கலாம். அல்லது it is a container அப்படின்னு சொல்றோம். it is a container or it is a specialized vessel. சோ நம்ம எதை நம்ம வளர்க்க போறோமோ, எதை நம்ம க்ளோஸ் பண்ண போறோமோ, அதாவது பல்க் ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷன். பல்க் அப்படின்னாக்க நிறைய, அப்படி கொத்தா அப்படின்னு சொல்றது அந்த கொத்தாவோ அல்லது நிறையாவோ, அல்லது பல்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அமௌண்ட் நம்ம கண்ணுக்காக அறவே பார்க்க முடியாத அளவு ஒரு மைக்ரோஸ்கோப்பை அல்லது அதனுடைய இனாக்குலத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னா கல்ச்சர் பண்றதுக்கான அது வளர்வதற்கு தேவையான பர்டிகுலர் கண்ட்ரோல் என்விரான்மென்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு வெசல். தட் இஸ் கால்ட் பயோரியாக்டர். சோ பயோரியாக்டர் இஸ் a specialized vessel or container. கண்டெய்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு கொதிக்கான ஒரு கலன் அல்லது ஒரு பாத்திரம். எதுக்கான பாத்திரம் அப்படின்னா ஒரு நம்ம டிசைன்டு மைக்ரோ ஆர்கானிசம். டிசைன்டு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம விரும்பத்தக்க அல்லது நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இதை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பத்தி அதே டிசைன்டு ஆர்கானிசம். அந்த டிசைன்டு ஆர்கானிசம் வாழ்றதுக்கு தேவையான கண்ட்ரோல்டு கண்டிஷன் ஆர் கண்ட்ரோல்டு என்விரான்மென்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு வெசல். தே ஆர் கால்ட் பயோரியாக்டர். சொல்ற புரியுதா புரியலையா? இது புரியலையா? பயோரியாக்டர் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா கோழி வளர்க்கணும். கோழி வளர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோழிக்கு வேணும் வாழ்றதுக்கு தேவையான குடாப்பு வேணும் அல்லது அதுக்கான பெட்டி வேணும். அப்போ பெட்டிக்கெல்லாம் என்ன பண்ணும், அது போய் அடையும் அல்லது முட்டையிடும். ஸோ அதே மாதிரிதான் மைக்ரோ ஆர்கானிக்ஸை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா சும்மா வெறும் நேரத்துலாம் வளர்க்க முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் வேணும், கண்டெய்னர் வேணும். அது வளர்க்கறதுக்கு தேவையான ஒரு அமைப்பு வேணும் அல்லது ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரத்துல வளர்க்கறதுக்கு தேவை இந்த டிஸ்காலஜி சொல்லிப்போம் பயோரியாக்டர் ஆர் பயோஃபெர்மெண்டர். பயோஃபெர்மெண்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ பயோஃபெர்மெண்டர் அப்படிங்கிறது இட் வில் ப்ரொவைட் த ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்
ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் க்ரோ ஆகிறதுக்கு அல்லது ஒரு சப்ஸ்டன்ஸ் வளர்றதுக்கு அல்லது ஒரு என்சைம் உள்ளுக்குள்ள ப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு தேவையான ஆப்டிமம் டெம்பரேச்சர் கொடுக்கக்கூடியது. இதுல இந்த பயோரியாக்டர் அப்படிங்கிறது இது கிரியேட் ஏரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஏரேஷன் என்னதுன்னா அங்க ஒரு குறிப்பிட்ட காற்றோட்டத்தை வழங்குகிறது அல்லது அக்ரடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரடேஷன் அங்க ஒரு குறிப்பிட்ட சுழற்சியை வழங்குகிறது. சுழற்சி காத்து ஏரேஷன், அந்த அக்ரடேஷன், அதே போல pH அந்த உயிரினம் வாழ்வதற்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட ஹைட்ரஜன் அயனி செல்லின்னு சொல்லக்கூடிய pH, அதே போல அதனுடைய டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் யார் இருக்கா அப்படின்னா அந்த பயோ ரியாக்டர் அப்படிங்கிறது பயோ ரியாக்டர். ஸோ இந்த பயோ ரியாக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு படம் போட்டுருப்பாங்க. நமக்கு பக்கத்துல பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ அதுல பார்த்து தெரியும். இது ஒரு பயோ ரியாக்டர் அப்படின்னா படம் ஆரம்பிச்சு காமிக்கிறேன். இப்படி ஒரு கோடு ஒரு கோடு கொடுத்துருக்கோம். இது போட்டிருப்பாங்க. பயோ ரியாக்டர். இதுல நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு காத்தாடி மாதிரி போட்டிருப்பாங்க. இதுல இதான் ஏரேஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஏரேஷன் மீன்ஸ் என்னது? அதை ஒரு சுழற்சி சுத்திக்கிட்டே இருக்க வைக்கிறது. சரியா? இதுதான் என்னது அப்படின்னாக்கா மோட்டார். மோட்டார்னா சுழற்சி அடைய செய்யக்கூடிய அந்த இயக்கி. அதுக்கு அடுத்து சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இதுல நிறைய இப்படி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. இது என்னடா அப்படின்னா பிரஷர் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தத்தை அளவிடக்கூடிய அழுத்தமானி இருக்கு. பிரஷர் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அதுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இதுல இருந்து கீழே வந்து ஸ்ட்ரீம் வெளில போறதுக்கான ஸ்பேஸ். இதுல ஸ்ட்ரீம் வெளில போறதுக்கான ஸ்பேஸ், ஸ்ட்ரீம் போறதுக்கான ஸ்பேஸ். அதுக்கடுத்து இதுல வேற என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இது என்ன வெளில இருக்கக்கூடிய ஜாக்கெட். ஜாக்கெட் மீன்ஸ் என்னது? அந்த ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கான ஜாக்கெட். அதுல இருந்து பெரிய உரை தமிழ்நாக்க குளிர்விக்கும் உரை. என்ன உரை? கூலிங் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கூலிங் ஜாக்கெட் இருக்குது. அதுக்கடுத்து மேல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா செரைல் நியூட்ரியன் மீடியம். இதுக்குள்ளுக்குள்ள மீடியம் இருக்கு. மீடியம்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஏன்னா மைக்ரோ வளர்க்க போறோமோ அந்த வளர்க்கறதுக்கான செரைலா இருக்கக்கூடிய அந்த மீடியம். இதுக்குள்ள மீடியம் இருக்கும். ஸோ மீடியம் அப்படிங்கிறது என்னடா அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வளர்றதுக்கு தேவையான சப்ஸ்டன்ஸ் தான் அது பேர் இருக்குதான் மீடியம் அப்படின்னு சொல்றோம். மீடியம் அப்படின்னு சொல்றோம். அதுல பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னாக்கா நியூட்ரியன் இனாகுலன்ட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு மேல போகக்கூடிய அந்த ஒரு இந்த பைப்ல 2 பைப்பா பிரிச்சிருப்பாங்க. இதுக்குள்ளதான் என்ன பண்றோம் அப்படின்னாக்க எதை வளர்க்க போறோமோ அந்த வளர்க்க போகக்கூடிய அந்த நியூட்ரியன்ட் இனாகுலத்தை உள்ள என்டர் பண்ணக்கூடிய ஏரியா. இனாகுலம் நியூட்ரியன் இனாகுலத்தை என்டர் பண்ணக்கூடிய ஏரியா. சரியா? ஸோ அதுல உங்களுக்கு அந்த மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னாக்க இது ஆக்சிஜன் உள்ள அனுப்புறது. ஸோ இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன அப்படின்னாக்கா பயோ ரியாக்டர். பயோ ரியாக்டர். அப்ப அந்த பயோ ரியாக்டர் கிரியேட் ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சரா இருக்கட்டும், ஆப்டிமம் pH-ஆ இருக்கட்டும், அல்லது அதுக்குள்ள தேவையான அந்த சிச்சுவேஷன் தட் இஸ் என்விரான்மெண்டல் அந்த மைக்ரோப்ஸ் வாழ்றதுக்கு தேவையான அந்த அந்த கண்ட்ரோல்டு கண்டிஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு செட்டப் தட் இஸ் வெசல்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன பேர் சொன்னா வெசல்ஸ். ஸோ இந்த வெசலுக்கு பேர் தான் நம்ம என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னாக்கா பயோ ரியாக்டர் ஆர் ஃபர்மெண்டர். இப்போ இதுல இந்த இனாகுலம் நியூட்ரியன் இனாகுலத்துல என்ன போறோம்னா வளர்க்க போறது உள்ள வளர்க்க போறோம். அதே போல உள்ளுக்குள்ள மீடியத்துக்கு ஊற்றியாச்சு. மீடியம்னா அது வளர்றதுக்கு தேவையான அந்த சப்ஸ்டன்ஸ் லிக்விட் மீடியம். என்ன மீடியம்னா லிக்விட் மீடியத்தை உள்ளுக்குள்ள அனுப்பியாச்சு. உள்ள அனுப்புறதுக்கு பிறகு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த ப்ராசஸ் அந்த இது என்ன பண்ணாக்கா அதை ஒரு குறிப்பிட்ட இன்குபேஷன் பண்ணணும். இன்குபேஷன் மீன்ஸ் என்ன பண்ணுவதாக்கா அடை காப்பது. ஸோ அடை பார்த்ததுக்கு பிறகு என்ன பண்ணுனாக்கா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும்.
ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த மோட்டார் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பான். மோட்டார் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். ரொட்டேட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது உள்ளுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அல்லது pH அப்படிங்கிறது நிலவி அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும் அல்லது என்சைம் ப்ரொடக்ஷன் ஆயிடும். என்சைம் செக்ரிகேஷன் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ இப்படி நடக்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான வேணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல இந்த பயோரியாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த ரெண்டு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா ஃபெர்மெண்டேஷனை பொறுத்தவரை ரெண்டு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. இந்த ஃபெர்மெண்டேஷன் இன்வால்வ் டு ப்ராசஸ். அந்த ரெண்டு ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்று வந்து அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம், இன்னொன்னு டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படிங்கிற ரெண்டு விதமான ப்ராசஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னாக்கா அப்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னா மேல்கால் பதப்படுத்துதல் அப்படின்னு போட்டுப்பான். மேல்கால் பதப்படுத்துதல். இன்னொன்னு டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். இது கீழ்கால் பதப்படுத்துதல். கீழ்கால் பதப்படுத்துதல். இப்ப இந்த ரெண்டு ப்ராசஸ்ல அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்க்கும் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்க்கும் எந்த மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு மைக்ரோப்ஸை நம்ம வளர்க்க போறோம். வளர்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குது? ஆல் த ப்ராசஸ் பிஃபோர் த கல்டிவேஷன். ஸோ வளர்க்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் நம்ம என்ன சொல்றோம்னா அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அதுவே மேல்கால் பதப்படுத்துவது. மேல்கால் பதப்படுத்துவது என்பது all the process before starting the fermentation process. சொல்ல புரியுதா? all the process before the starting the fermentation process. அதாவது நொதித்தல் நடப்பதற்கு முன்னாடி செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுமே இருக்கிறாங்க அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் பொறுத்தவரையும் இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப நொதித்தல் செய்யணும் அப்படின்னா வெறுமனே நொதித்தல் செய்ய முடியாது. அப்ப அதுக்கு தேவையான என்னடா வேணும் அப்படின்னா எதுல வளர்க்க போறோமோ அந்த வளர்க்க போற வெசல்ஸ் எடுக்கணும். தெரிஞ்ச பயோ ரியாக்டர் ஆர் ஃபெர்மெண்டர் எடுத்துக்கணும். ஃபெர்மெண்டர் அப்படியே வெறுமனே என்ன பண்ண முடியாது, உள்ளுக்குள்ள இனாகுலத்தை உள்ள விட முடியாது. இனாகுலம் மீன்ஸ் எதை வளர்க்க போறோமோ அந்த பேர் இனாகுலம் சொல்றோம், அல்லது உயிர் ஊட்டிகள் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல உயிர் ஊட்டிகள் அதுக்கு பேர் சொல்லலாம் இனாகுலம். அப்ப இனாகுலத்தையும் அதே போல அது வளர்றதுக்கு தேவையான மீடியம் எதுல வளர போகுது அதுக்கு தேவையான ஊடகம், ஊடகத்துக்கு தேவையான சொல்றோம் மீடியம். ஸோ வெசல்ஸ் எடுக்கிறோம், இனாகுலத்தை ரெடி பண்ணணும், மீடியத்தை ரெடி பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்றதுக்கான ப்ராசஸ். It is called upstream process. All the process before starting the fermentation. So fermentation நிகழ்வதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே என்னன்னு சொல்லணுமா upstream process. ஓகேடா. அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ல மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னாக்கா ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்டெர்லைசேஷன். ஸோ வாட் மீன் பை ஸ்டெர்லைசேஷன்? ஸ்டெர்லைசேஷன் மீன்ஸ் என்ன பண்றோம், இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். தி ரிமூவல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஃப்ரம் த வெசல்ஸ். வெசல்ஸ் மீன்ஸ் எதுல கல்ச்சர் பண்ணமோ அந்த கல்ச்சர் பண்றதுல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியது. ரிமூவ் பண்றதுன்னா என்ன பண்ணுது, சுத்தப்படுத்துவது. அந்த சுத்தப்படுத்தக்கூடிய நிகழ்வுக்கு பேரு ஸ்டெர்லைசேஷன். என்ன ஸ்டேஷன்? அது பேரு ஸ்டெர்லைசேஷன். தமிழ்ல அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நுண்ணுயிர் நீக்கம் செய்வது. என்ன நீக்கம் செய்வது? நுண்ணுயிர் நீக்கம் செய்வது. தெரியுதுல? தெரியுமா தெரியாதா? இந்த நுண்ணுயிர் நீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். எதுல அப்படின்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல, ஃபெர்மெண்டேஷன் சொல்லக்கூடிய நொதித்தல் தொழிற்சில ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னாக்கா ஸ்டெர்லைசேஷன். ஸோ ஸ்டெர்லைசேஷன் அப்படிங்கிறது நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம வளர்க்கக்கூடிய அந்த பயோ ரியாக்டர் ஆர் வெசல்ஸ். அந்த வெசல்ஸ்லயோ நம்ம எதுல வளர்த்தாலுமே அதுக்கு தேவைன்னு சொல்றோம், அது வளர்றதுக்கு தேவையான வெசல்ஸ், அந்த கல்ச்சர் வெசல் சொல்லுவோம். அதுக்கு என்ன சொல்றோம், கல்ச்சர் வெசல். இது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரொம்ப நம்ம படிப்போம், நிறைய இருக்கும்.
அதுல சொல்லித்தர ஸ்டெரிலைசேஷன் என்ன மாதிரி எல்லாம் செய்யலாம், எப்படி எல்லாம் ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்மளுக்கு என்ன மாதிரியான கல்ச்சர் பண்ண போறோமோ கல்ச்சர் பண்றதுக்கு தேவையான அந்த வெசல்ஸ், அந்த வெசல்ஸ் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெரிலைசேஷன் பண்ண போறேன். ஸ்டெரிலைசேஷன் மீன்ஸ் இந்த ரிமூவல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம் ரிமூவ் பண்ண போறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வெசல்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்றது. அதுக்கடுத்து நம்ம என்ன மாதிரியான இனாக்குலத்தை எடுக்க போறோம். இனாக்குலம் மீன்ஸ் என்ன மாதிரியான ஆர்கானிசம் நான் வளர்க்க போறோமோ அந்த ஆர்கானிசம் பேர் தேர் இனாக்குலம் சொல்றோம். சோ அந்த இனாக்குலத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டெரிலைஸ் பண்ணணும். இனாக்குலத்தை என்ன பண்ணணும், ஸ்டெரிலைஸ் பண்ணணும், நுண்ணுயிர் நீக்கம் செய்யணும். இது ரெண்டாவது ப்ராசஸ். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா எதுல வளர்க்க போறேன் அப்படின்னு பாக்குறேன். நம்ம வளர்க்க போறது எதுலடா அப்படின்னாக்கா ஒரு மீடியம், என்ன பேர் சொல்லியிருக்கேன், மீடியம் அல்லது ஒரு ஊடகம் சொல்றேன். அப்ப அந்த ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தேர் லிக்விட் மீடியம் சொல்றோம். லிக்விட் மீடியம்னாக்கா நீர்ம ஊடகமாக இருக்கும். நீர்ம ஊடகமாக இருக்கும். அந்த நீர்ம ஊடகத்தை என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா ஸ்டெரிலைஸ் பண்ணணும், நுண்ணுயிர் நீக்கம் செய்யணும். சோ இது எல்லா ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லணும்னாக்கா அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றேன். என்ன ப்ராசஸ் இருக்கு, அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அல்லது மேல்கால் பதப்படுத்துவது. மேல்கால் பதப்படுத்துவது. சோ மேல்கால் பதப்படுத்துவது என்பது என்னடா அப்படின்னா ஆல் த ப்ராசஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். சோ எதை செய்வதற்கு முன்னாடி, நொதித்தலை செய்வதற்கு முன்னாடி மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுமே என்ன சொல்லலாம், அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். இப்ப அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னா நான் எதெல்லாம் எடுத்துக்க போறணும், ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்காக நான் எதெல்லாம் எடுத்துக்க போறணும் அப்படின்னா, அதாவது என்னன்னாக்கா ஒன்னு வெசல்ஸ் எடுத்துக்கிறேன், அடுத்து இனாக்குலண்ட் எடுத்துக்கிறேன், அடுத்து மீடியம். இது மூணு என்ன பண்றேன், ஸ்டெரிலைஸ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், ஸ்டெரிலைஸ் பண்ண போறேன். சோ ஸ்டெரிலைஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராசஸ். சோ இதெல்லாம் என்ன பேர் சொல்றான், அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். தென் செகண்ட் ஒன் என்னன்னாக்கா டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றேன். என்ன ப்ராசஸ் பேரு, டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். தே ஆர் கால்ட் கீழ்கால் பதப்படுத்துவது. என்ன பதப்படுத்துவது பேரு, கீழ்கால் பதப்படுத்துவது. இப்ப இந்த கீழ்கால் பதப்படுத்துவது டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப வளர்த்தாச்சு, வளர்த்ததுக்கு பிறகு அதுல இருந்து எப்படி நம்ம செப்பரேட் பண்ண போறேன். அப்ப செப்பரேட் பண்றது வரை நடக்கக்கூடிய ப்ராசஸ் பேர் என்ன பேசுறோம், டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆல் த ப்ராசஸ் ஆஃப்டர் த ஃபெர்மெண்டேஷன். சோ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு பிறகு நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் என்ன சொல்றோம், டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். முதல்ல சொன்னது அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி வேலைகள் செஞ்சோம், அதுக்கு பேரு அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கு பிறகு ஆல் த ப்ராசஸ் ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன். சோ அதாவது நொதித்தல் நடந்த பிறகு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்முறைகளும் என்ன சொல்றான், டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்ல பறித்து நான் செய்ய போறது என்னடா அப்படின்னாக்க, இப்ப கல்ச்சர் ஆச்சு. எதுக்குல அப்படின்னாக்கா இந்த பயோரியாக்டர் ஆர் ஃபெர்மெண்டர்ல கல்ச்சர் பண்ணி வச்சுட்டேன், வளர்த்தியாச்சு. கல்ச்சர் மீன்ஸ் என்னது, வளர்த்தாச்சு. நமக்கு தேவையான அது செல்லா இருக்கலாம், அல்லது ஆர்கனலா இருக்கலாம், அல்லது என்சைம்ஸா இருக்கலாம். எனி ஒன் ஆஃப் தி டிசைடு சப்ஸ்டன்ஸ். டிசைடு சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ் என்னது, நான் என்ன எதிர்பார்க்கணும், நான் வளரணும் எதிர்பார்க்கணும், அந்த டிசைடு சப்ஸ்டன்ஸை நான் க்ரோத் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப க்ரோத் பண்ண வச்சதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பியூரிஃபை பண்ணி எடுக்கணும், பிரிச்சு எடுக்கணும், செப்பரேட் பண்ணணும். அப்ப செப்பரேட் பண்றதுக்காக நான் செய்யக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பேருனாக்கா டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்றது. டிஸ்டிலேஷன் மீன்ஸ் என்னது, வடித்தெடுத்தல். வடித்தெடுத்தல் சொல்ல ஃபில்ட்ரேஷன் சொல்ல முடியாது, அதே மாதிரி தான் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வடித்தெடுப்பது. அடுத்து சென்ட்ரிஃபிகேஷன் மீன்ஸ் மைய விளக்கு விசைக்கு உட்படுத்துவது. சென்ட்ரிஃபிகேஷன் மைய விளக்கு விசைக்கு உட்படுத்துவது, மைய விளக்குவது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன், அடுத்து வடிகட்டி எடுப்பது. என்ன பண்றது, வடிகட்டி எடுப்பது. அடுத்து பாத்தீங்கன்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், அதுல இருக்கக்கூடிய எதை, கரைப்பானை பிரிச்சு எடுக்கிறது. சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சோ நார்மலா இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட். எது அப்படின்னாக்கா இந்த டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாதுன்னா, இருக்கக்கூடிய அந்த ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்டை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன், அவ்வளவுதான். செஞ்சாச்சு, உற்பத்தி செஞ்சு வச்சாச்சு. உற்பத்தி செஞ்சு வச்சதை நான் எப்படி எடுக்க போறேன், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நான் மேற்கொள்றேன், தட் இஸ் கால்ட் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ், டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராசஸ். எதுல அப்படின்னாக்கா போர்ட்ல, அதாவது ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். இது வரைக்கும் கிளியரா இல்லையா, பதில் சொல்லுங்க. ஓகே, அடுத்து what are the steps are involved in fermentation? இப்போ ஒரு ஃபெர்மெண்டேஷன் செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, நான் எப்படி செய்யணும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன, what are the procedures are, செயல்முறைகள், எதுக்கான ஒரு நொதித்தல் செயல்முறைகள் என்னென்ன இருக்கிறது, ஒரு நொதித்தல் எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல மொத்தம் ஒரு
6 பாயிண்ட் போட்டிருப்போம். அந்த 6 பாயிண்ட் அப்படியே பார்த்துப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க, டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ப்ராடக்ட் த பயோரியாக்டர் ஆர் செலக்டட். நான் என்ன மாதிரியான ப்ராடக்ட் எடுக்க போறனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பயோரியாக்டரை செலக்ட் பண்ண போறேன். அப்ப டிபெண்டிங் அப்பான் தி டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஆர் டைப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ஸோ என்ன விதமான சப்ஸ்டன்ஸ் எடுக்க போறனோ அல்லது எந்த விதமான ப்ராடக்ட் எடுக்க போறனோ அதுக்கு தகுந்த மாதிரியான பயோரியாக்டரை நான் செலக்ட் பண்ண போறேன். பயோரியாக்டரை செலக்ட் பண்ண போறேன். அது ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்ப inoculant. The inoculant means it is a suitable substrate. It is a suitable substrate or liquided. So அந்த என்ன மாதிரியான இனாக்குலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இனாக்குலத்தை என்ன பண்ணா லிக்விட் பண்ண போறேன். லிக்விட் பண்ணி அங்க ஒரு ப்ராப்பரான டெம்பரேச்சர், ப்ராப்பரான pH அதுக்குள்ள கொண்டு வர்றேன். இனாக்குலத்தை அனுப்புறேன். இனாக்குலத்தை வெறுமனே அனுப்புறது கிடையாது. அதுக்கு என்ன பண்றேன்னு சொல்றேன், அது லிக்விடோட சேர்த்து திரவமாக என்ன பண்றேன், நம்ம வளர்க்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை உங்களுக்கு அனுப்பி, அப்ப அனுப்பும் போது உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா அது வளர்றதுக்கு தேவையான ஒரு டெம்பரேச்சர், அதுக்கான pH வேல்யூவை நம்ம என்ன பண்றேன், மெயின்டைன் பண்ணிக்கிறேன். சரியா? அந்த மெயின்டைன் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னாக்க, தென் டைலூட்டட், மறுபடியும் என்ன பண்ணுது, மறுபடியும் நீர் சேர்க்கப்பட்டு என்ன பண்ணப்படுகிறது, டைலூட் ஆக்கப்படுகிறது, நீர்க்கப்படுகிறது. சோ நீர்க்கப்பட்ட பிறகு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, இந்த ஆர்கானிசம் லைக் என்ன பண்ணாக்க ஆடட். இப்ப ஆடட் மீன்ஸ் உள்ளுக்குள்ள என்ன பண்ண போறோம்னாக்க, உள்ளுக்குள்ள மீடியத்தை கொடுத்தாச்சு. என்ன மாதிரியான மீடியம் உள்ள சேர்க்கணுமோ சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு பிறகு ஆடட் ஆர்கானிசம், என்ன மாதிரியான ஆர்கானிசம் வளர்க்க போறேன், அது செல்லா இருக்கலாம், அல்லது டிஷ்யூவா இருக்கலாம், அல்லது அனிமல் செல்லா இருக்கலாம், அல்லது பிளான்ட் செல்லா இருக்கலாம், அல்லது என்சைம்ஸா இருக்கலாம். சோ எதை நான் வளர்க்க போறோம்னா அதை உள்ள ஆட் பண்ணலாம். உள்ள ஆட் பண்ணதுக்கு பிறகு அடுத்து நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ப்ராசஸ் என்னன்னாக்க இன்குபேஷன் அப்படின்னு சொல்ல. என்ன பேர் சொல்றா, இன்குபேஷன். சோ தென் இன்குபேட்டட் அட் எ செப்பரேட் டெம்பரேச்சர். ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்க, உள்ளுக்குள்ள அனுப்புனதுக்கு பிறகு அந்த அனுப்புனா ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ள வாழ்றதுக்கு தேவையான ஸ்பெசிபிக் டெம்பரேச்சரை உள்ள மெயின்டைன் பண்ணி. ஸ்பெசிபிக் டெம்பரேச்சர் மீன்ஸ் இட் இஸ் இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றோம். இன்குபேஷன் பீரியட் மீன்ஸ் அதுக்கான அடைகாத்தல் காலம். சோ ஒரு குறிப்பிட்ட அளவு அதை அடைகாக்குறது மாதிரி, அதாவது அந்த ஆர்கானிசம் வளர்வதற்கு தேவையான சூழ்நிலையை அது ஏற்படுத்தும். இன்குபேஷன் பீரியட். என்ன பீரியட் சொன்னா இன்குபேஷன் பீரியட். இப்போ ஒண்ணும் கிடையாது, ஒரு கோழி இருக்கு அப்படின்னாக்கா அந்த கோழி வந்து என்ன பண்ணணும், முட்டை போட்டா மறுபடியும் குஞ்சு ஆக்கணும் அப்படின்னாக்கா அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முட்டைகள்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிடுது. அப்போ ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த முட்டை வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு டெம்பரேச்சரை கிரியேட் பண்ணணும். அப்ப உள்ளுக்குள்ள இனாக்குலத்தையும் கொடுத்தாச்சு, மீடியத்தையும் கொடுத்தாச்சு. உள்ள போனது அப்படியே வளர்ந்துருமா அப்படின்னா வளராது. அப்ப அதுக்கு தேவையான ஒரு டெம்பரேச்சர் நான் உள்ளுக்குள்ள கிரியேட் பண்ண போறேன். தட் இஸ் கால்ட் இன்குபேஷன் சொல்றேன். அப்ப ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனான இன்குபேஷனா அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்து என்னன்னாக்க, அந்த இன்குபேஷன் அப்படிங்கிறது எய்தர் ஏரோபிக்கா இருக்கலாம் ஆர் அனோரோபிக்கா இருக்கலாம். அது காற்று உள்ள சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது காற்றற்ற சூழ்நிலையில் என்ன பண்றேன் அப்படின்னா இன்குபேஷன் அடைகாத்தல் காலமாக இருக்கலாம். அடைகாத்தல் காலம் முடிஞ்சு பிறகு ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு, ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. அப்ப கிடைச்சதுல மறுபடியும் என்ன பண்றோம் அப்ப வித்ட்ரா த ப்ராடக்ட். சோ வித்ட்ரா மீன்ஸ் அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன பண்ணுவது, எடுப்பதுக்கு நான் வித்ட்ரா. சோ செஞ்சாச்சு, கிடைச்சத மறுபடியும் வித்ட்ரா பண்ணி என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணி அப்படின்னாக்கா டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணது எல்லாமே திருப்பி எடுக்க போறேன். ப்ராசஸ் ஆர் என்ன டெக்னிக்ஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். சோ ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கான ப்ராசஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான ஆர்கானிக்ஸ் வளர்க்க போறோம்னா வளர்க்கறதுக்கான ஆர்கானிக்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு, அதாவது வெசல்ஸ் செலக்ட் பண்ணிருக்கேன், அதாவது பயோரியாக்டர் செலக்ட் பண்ண எந்த மாதிரியான ஆர்கானிக்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிருக்கேன், இன்குபேட்டர் அதாவது பேர் வச்சிருக்கேன் பயோ ரியாக்டர் ஆர் ஃபெர்மெண்டரை நான் செலக்ட் பண்ணேன். அதுக்கடுத்து அதுக்குள்ள மீடியம் சப்ஸ்டேட் அப்படிங்கிறது சூட்டபிள் சப்ஸ்டேட் மீன்ஸ் என்னது, அங்க இருக்கக்கூடிய மீடியத்தை உள்ளுக்குள்ள ஆட் பண்ணேன், அதுல லிக்விட வச்சு சேர்த்தேன், அதுக்குள்ள ஒரு pH அல்லது டெம்பரேச்சரை சரி பண்ணிக்கிட்டு என்ன பண்றேன், மறுபடியும் லிக்விட ஆட் பண்ணி டைலூட் பண்ணேன். என்ன பண்ணிருக்கேன், டைலூட் பண்ணதுக்கு பிறகு அடுத்து எந்த மாதிரியான ஆர்கானிக்ஸ் நான் வளர்க்க போறோம், வளர்க்கக்கூடிய ஆர்கானிக்ஸ் என்ன பண்றேன் உள்ள ஆட் பண்ணதுக்கு பிறகு அதுல ஒரு குறிப்பிட்ட இன்குபேஷனை கிரியேட் பண்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ஆர் pH வேல்யூ ஆட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது. தட் இஸ் கால்ட் இன்குபேஷன். இன்குபேஷன் செஞ்சிருச்சு, ப்ராடக்ட் வந்துருச்சு. ப்ராடக்ட் வந்தது அப்படிங்கிறது அந்த
அந்த இன்குபேஷன் அப்படிங்கிறது ஏரோபிக் கண்டிஷன்ல இருக்கலாம் அல்லது அனோரோபிக் கண்டிஷன் இருக்கலாம். அதாவது காற்று உள்ள சூழ்நிலையிலும் இருக்கலாம், காற்று அற்ற சூழ்நிலையிலும் இருக்கலாம். இது முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்து அதுல இருக்கிறதெல்லாம் வித்ட்ரா பண்றேன், எடுக்கக்கூடிய ப்ராசஸ் பேர் இருக்குதான் டம்ஸ்டில் ப்ராசஸ். டம்ஸ்டில் ப்ராசஸ் அப்ளை பண்ணி அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்றது, கலெக்ட் பண்ணி எடுக்கிறது. ப்ரொசீஜர் என்ன இருக்குன்னா ப்ரொசீஜர். சோ இது எல்லாமே ஃபெர்மெண்டேஷன் நடக்கக்கூடிய வினைகள், செயல்பாடுகள். அடுத்து the applications of fermentation industries. The applications of fermentation industries. இப்ப தொழிற்சாலைகள்ல நொதித்தலால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நொதித்தல் தொழிற்சாலை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பெரிய, அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் பிசினஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றேன். உலகம் முழுவதும் உலக வர்த்தகத்துல கிட்டத்தட்ட $1 பில்லியன் பிசினஸ் அப்படிங்கிறது டியூ டு தி டிபெண்ட் அப்பான் தி பயோ டெக்னாலஜி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். சோ உயிர் தொழில்நுட்ப பொருட்களின் மூலமாக உலக நாடுகளில் உலக வர்த்தகம் அப்படின்னா 1 பில்லியன் அளவுக்கு ஒரு நாளைக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோம். சோ அதுல என்ன மாதிரியான பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எதெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். என்ன சார் மைக்ரோபியல்? மைக்ரோபியல் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் அது ஆல்கியா இருக்கலாம், அல்லது சில பாக்டீரியா இருக்கலாம், அல்லது ஈஸ்டா இருக்கலாம், அல்லது பங்கை என்னவா இருக்கலாம், பங்கையா இருக்கலாம். சோ இதனுடைய ரைடு காஞ்சி போயிருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம் என்னத்தில் இருக்கும், சோர்ஸ் ஃபார் ஃபுட். சோ இந்த மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது மெயின் ரீசன் என்ன அப்படின்னாக்க சாப்பாட்டுக்காக அல்லது ஃபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுக்காக, கால்நடைகளுக்கான தீவனத்துக்காகவோ பயன்படுத்தப்படுகிறது. அப்ப பல்க் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஆல்கே அல்லது பாக்டீரியா அல்லது ஈஸ்ட் அல்லது சில பங்கல் குரோத், பங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சைகளை அதிக அளவு, அதாவது காய்ந்த நிலையிலோ அல்லது உலர்ந்த நிலையிலோ என்ன பண்ணுவது, அதிக அளவு உற்பத்தி செய்யுது. சோ இப்படி உற்பத்தி செய்யக்கூடிய இது எல்லாமே ஃபுட்டா அல்லது ஃபீடா யூஸ் பண்றோம். இந்த ஃபுட்டுக்கு தான் நம்ம என்ன பேர் வைக்கிறோம் அப்படின்னாக்க எஸ்சிபி அப்படின்னு சொல்றோம். எஸ்சிபி மீன்ஸ் சிங்கிள் செல் புரோட்டீன். என்ன புரோட்டீன் இருக்கிறது, சிங்கிள் செல் புரோட்டீன். தனிசெல் புரங்கள் உற்பத்திக்காக இந்த நுண்ணுயிரினங்களானது அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது. அவ்வளவுதான். இது உணவிற்காகவோ அல்லது கால்நடைகளுடைய தீவனத்துக்காகவோ பயன்படுத்தப்படுகிறது. உணவிற்காகவோ அல்லது என்ன சொன்ன கால்நடைகளுக்கான தீவனத்திற்காகவோ பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னாக்க மைக்ரோபியல் மெட்டபாலைட். மைக்ரோபியல் மெட்டபாலைட். சோ மைக்ரோபியல் மெட்டபாலைட் அப்படிங்கிறது நுண்ணுயிரி வளர்ச்சிதை மாற்றப் பொருட்கள். இந்த வளர்ச்சிதை மாற்றப் பொருட்களை பொறுத்தவரை 2 விதமா நம்ம கிளாசிஃபை பண்றோம். சோ மைக்ரோபியல் metabolites, the microorganism produce some of the components. Microorganism, it will produce some of the organisms. They are essential for life process. So வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லது செல்கள் வாழ்வதற்கு தேவையான முக்கியத்துவத்தை அளிக்கக்கூடிய அந்த காம்பனன்ட், அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் செக்ரிகேட் ஆகக்கூடிய சில சப்ஸ்டன்ஸ் அல்லது ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய சில சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது they are essential for our life. அந்த உயிரினம் உயிர் வாழ்வதற்கு இது அவசியம். அப்படி அவசியமான அந்த பொருளுக்கு பேர் நம்ம என்ன பேர் வைக்கிறோம்னா மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன வார்த்தை பயன்படுத்துறோம்? மெட்டபாலைட்ஸ். சோ மெட்டபாலைட்ஸ் பொறுத்தவரை 2 டைப்பா நம்ம கிளாசிஃபை பண்ண முடியும். அது என்ன டைப்பான மெட்டபாலைட்ஸ் அப்படின்னாக்கா பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த காம்பனன்ட் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். பிரைமரி அப்படிங்கிறது முதல்நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள், இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் அப்படின்னு 2 கேட்டகரி நம்ம கிளாசிஃபை பண்றோம். அதுல பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படிங்கிறது என்ன? முதல்நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள். இப்போ some of the microorganism it will produce some of the chemical components or some of the substances. So சில நுண்ணுயிரினங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய சில வேதி பொருட்கள். So microbial produce some of the substance, it will maintain the life process of the organism. அந்த உயிரினம் உயிர் வாழ்வதற்கு தேவையான சமநிலையை அளிக்கிறது.
சரியா? அப்படி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த காம்பனன்ட் பேர் பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the microorganism produced some of the substances it is used for maintenance of life process of the organism. அந்த ஆர்கானிசம் உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த சமநிலையை கொடுக்கக்கூடிய பொருளுக்கு பேரு பிரைமரி மெட்டபாலைட். சொல்ல புரியுதா? இந்த சப்ஸ்டன்ஸ் இல்ல அப்படின்னா அந்த ஆர்கானிசம் உயிர் வாழ முடியாது. சொல்ல புரியுதா? ஒரு உயிரினம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளானது அந்த பொருள் இல்ல அப்படின்னா அந்த உயிரினம் உயிர் வாழ முடியாது. அப்படி ரொம்ப அவசியமான அந்த பொருளுக்கு பேர், உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருளுக்கு பேரு பிரைமரி மெட்டபாலைட்ஸ். பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அல்லது முதல் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில பாக்டீரியா இருக்கு, லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. சோ லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா என்ன பண்ணணும் அப்படின்னா, லாக்டோஸ் அப்படிங்கிற சுகரை லாக்டிக் ஆசிட்டா மாத்தணும். என்ன மாத்தணும்? லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிறது லாக்டிக் ஆசிட்டா மாத்தணும். அதே போல ஈஸ்ட் அப்படிங்கிற பஞ்சை, ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரோமைசிஸ் செர்விசி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸ்ட் என்ன பண்ணணும்? சுகரை குளுக்கோஸ் அப்படிங்கிறது எத்தில் ஆல்கஹாலா மாத்தணும். இதெல்லாம் அதோடைய ப்ராசஸ், லைஃப் ப்ராசஸ். அப்ப ஆசிட்டாவோ அல்லது என்னன்னு போட்டுருப்பான் பாரு, அதுல பிரைமரி மெட்டபாலைட்ஸை பொறுத்த வரையில் எக்ஸாம்பிள் எத்தனால், சிட்ரிக் ஆசிட் எத்தனாலா இருக்கலாம், அல்லது சிட்ரிக் ஆசிட்டா இருக்கணும், அல்லது லாக்டிக் ஆசிட்டா இருக்கணும், அல்லது அசிட்டிக் ஆசிட். சோ எத்தனால் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கேன், குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஆல்கஹாலா மாறக்கூடிய பேர் சொன்னான் எத்தனால். சோ எத்தனாலாவோ அல்லது சிட்ரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட்டாவோ அல்லது லாக்டிக் ஆசிட்டாவோ அல்லது அசிட்டிக் ஆசிட்டாவோ இது எசென்சியல் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு ஆர்கானிசமான எசென்சியல், ஒரு ஆர்கானிசமான என்ன சொல்றேன் எசென்சியல். சோ அந்த ப்ராசஸ் இல்ல, அந்த ப்ராடக்ட் அதுல இருந்து கிடைக்கல அப்படின்னா அந்த ஆர்கானிசம் உயிர் வாழ முடியாது, செத்து இருக்கும். சோ அப்படி அவசியமான அந்த பொருளுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிரைமரி மெட்டபாலைட். சோ பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கானிசம், அந்த ஆர்கானிசம் உயிர் வாழ்வதற்கு. சரியா? சோ அடுத்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். சோ செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஆர் த which are not required for our vital life process, not required for vital life process, but they are economically valuable one. So இது அதனுடைய வாழ்க்கை சுழற்சிக்கு பெரிய அளவு தேவையில்லை, ஆனாலும் கூட இது பெரிய அளவு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. So they are a commercial valuable product, commercial valuable product இருக்கும். So பொருளாதார ரீதியில் அதாவது வேல்யூபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்புமிக்க பொருளாக உற்பத்தி செய்யப்படுகிறது. சோ சொல்ற புரியுதா? சோ திஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் தி மைக்ரோ ஆர்கானிசம், those substance not essential for the vital process of the organism, vital life process of the organism. சொல்ற புரியுதா? இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல பிரைமரி மெட்டபாலிசத்தை பொறுத்தவரை அந்த சப்ஸ்டன்ஸ் இல்ல ஆர்கானிசம் உயிர் வாழ முடியாது. சொல்ற புரியுதா? ஆனா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை அந்த ஆர்கானிசம் செக்ரிகேட் ஆகக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லைஃப் ப்ராசஸ் தேவையில்லை, ஆனா என்னன்னு சொல்றான் ரொம்ப வேல்யூபிளா இருக்கக்கூடியது. இப்போ வேல்யூபிளா இருக்க போகுது அப்படின்னாக்கா என்ன இருக்கு? ஆன்டிபயோட்டிக்ஸ், லாட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு பத்தியா? சில முக்கியமான சில நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள், நுண்ணுயிரி எதிர்ப்பு மருந்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. ஆல்கலாய்ட், லாட் ஆஃப் ஆல்கலாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஆல்கலாய்ட் இருக்குது. அதே போல டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், டாக்ஸிக் பிக்மெண்ட்ஸ் போட்டிருப்பான், டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அல்லது டாக்ஸிக் பிக்மெண்ட்ஸ். அதே போல சில விட்டமின், என்னது விட்டமின். சோ இது எல்லாமே என்ன அப்படின்னாக்க செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அதுல முக்கியமா சில ஆன்டிபயோட்டிக்ஸோட பேர் போட்டிருப்பான், ஆன்டிபயோட்டிக்ஸோட பேர் போட்டிருப்பான், நோட் பண்ணி வச்சுக்கோ, அதை கேட்பாங்க அது எந்த ஆர்கானிசம் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆம்போடெரிசின், என்ன டெரிசின்? ஆம்போடெரிசின் பி அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ ஆம்போடெரிசின் So amphotericin B அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஆன்டிபயோட்டிக், ஆன்டிபயோட்டிக். இந்த amphotericin அப்படிங்கிறது it is produced from the streptomyces. நோட் பண்ணிக்கோ, நாடோஸ். சோ நாடோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய streptomyces, நாடோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனோபாக்டீரியத்திலிருந்து என்ன பெறப்படுகிறதுனாக்க ஆம்போடெரிசின். ஆம்போடெரிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு எடுக்கிறாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறாங்க. சோ இது ஒண்ணு. அடுத்த முக்கியமானது என்னன்னா ஸ்ட்ரெப்டோமைசின். ஸ்ட்ரெப்டோமைசின். சோ ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிறது they are derived from Streptomyces species. இது நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிறது it is derived from
செப்டோமைசிஸ் த்ரீசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனோபாக்டீரியத்துல இருந்து எடுக்கிறாங்க. அடுத்து பெனிசிலின், ரொம்ப முக்கியமானது. பெனிசிலின் அப்படிங்கிறது போன கிளாஸ் சொல்லியிருப்பேன், குயின் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். குயின் ஆஃப் மெடிசின், மருந்துகளுடைய அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய பெனிசிலின். ஸோ இந்த பெனிசிலின் அப்படிங்கிறது பெனிசிலியம் கிரைசோஜீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சையில இருந்து எடுக்கிறாங்க. பங்கை நோட் பண்ணி அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ எது ஆம்போடெரிசின், ஆம்போடெரிசின், தென் செப்டோமைசின், தென் பெனிசிலின். ஸோ பெனிசிலினை பொறுத்தவரையும் பெனிசிலியம் கிரைசோஜீனம், ஆம்போடெரிசினை பொறுத்தவரையும் செப்டோமைசிஸ் நோடோஸ். என்ன பேரு? செப்டோமைசிஸ் நோடோஸ். இது செப்டோமைசினை பொறுத்தவரையும் செப்டோமைசிஸ் த்ரீசியஸ், செப்டோமைசிஸ் த்ரீசியஸ். ஸோ தே ஆர் ஆன்டிபயாட்டிக்ஸ். So they are antibiotics பொறுத்தவரையும் கண்டிப்பா they are secondary metabolites. என்ன மெட்டபாலைட்ஸ் சொன்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ், இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள். இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள் தான் என்ன சொல்றோம் நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸ். சோ செகண்டரி மெட்டபாலைட்ஸா இருக்கலாம் அல்லது ஆன்டிபயாட்டிக்ஸா இருக்கலாம். ஆல்கலாய்ட், லாட் ஆஃப் ஆல்கலாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில முக்கியமான சில ஆல்கலாய்டுகள் இருக்கிறது. சோ மருந்துகளாக பயன்படக்கூடிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில சப்ஸ்டன்ஸ் இருக்குது. மார்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்பின் அப்படிங்கிறது ஆல்கலாய்ட். மார்பின் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா பப்பாவர் சோம்னிபரம் அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? பப்பாவர் சோம்னிபரம், நம்ம ஊர்ல அது பேர் கசகசான்னு சொல்லுவோம். என்ன கசகசா. ஸோ கசகசா செடியில இருந்து எடுக்கிறது மார்பின். அந்த மார்பின் அப்படிங்கிறது ஆல்கலாய்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் பெயின் கில்லரா யூஸ் பண்றாங்க. நம்ம இப்ப ஆபரேஷனுக்கு எல்லாம் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான வலி நிவாரணி அப்படின்னு சொல்றோம்ல, மயக்க மருந்து மாதிரி பயன்படுத்தக்கூடிய மருந்து பேர் மார்பின். இதெல்லாம் நம்ம கடைசி லெசன்ல இருக்கு, நம்ம படிப்போம். சரியா? இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்கலாய்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆல்கலாய்டு இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்க டாக்ஸிக் பிக்மெண்ட்ஸ், சில நச்சுத்தன்மை வாய்ந்த நிறமிகள் இருக்கிறது. டாக்ஸிக் பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அதே போல நிறைய விட்டமின், அதாவது ஏஆ இருக்கட்டும் அல்லது பில இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸஸா இருக்கட்டும் அல்லது சி டி இஎன்கே அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின்ஸா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸா எடுக்கிறாங்க. அதுக்கு மைக்ரோபியல் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்றோம், மூணாவது கேட்டகரி. மைக்ரோபியல் என்சைம், அதாவது நுண்ணுயிர் நொதிகள், இந்த நுண்ணுயிர்ல இருந்து பெறக்கூடிய நொதிகள். So lot of enzymes are segregated from the microorganism. So அது பாக்டீரியால இருந்தோ அல்லது பூஞ்சைகள் இருந்தோ அல்லது ஈஸ்ட்ல இருந்தோ செக்ரிகேட் ஆகக்கூடிய சில சப்ஸ்டன்சஸ், they are act as enzymes இருக்குது. So என்ன பண்றாங்க, microbes cultured whether segregate some of the enzymes. இது growth media, நம்ம எதுல வளர்க்க போறோமோ அந்த வளர்க்கக்கூடியதுல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் they will segregate the enzymes, that is a segregated substance. அதுக்கு பேர் என்ன சொல்றோம், என்சைம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த என்சைம்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா they are industrially used. நிறைய தொழிற்சாலைகள்ல பெரிய விதத்தில் பயன்படுகிறது. இப்ப நொதிகள் அப்படிங்கிறது பலவிதமான தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரியல் யூஸ்டு அப்படின்னு சொல்றோம். இண்டஸ்ட்ரியல் யூஸ்ட பொறுத்தவரை கஷ்டப்பட்ட டிடர்ஜென்ட் சோப்பு தயாரிக்கிறது. அந்த துணி சோப்புன்னு சொல்றோம் பத்தியா, சலவை சவுக்காரம், பேரு சவுக்காரம் சொல்லுவோம். சலவை சவுக்காரம் என்னது, துணி சோப்புன்னு சொல்றோம்ல, துணிக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பு பேரு சவுக்காரம் சொல்லுவோம். சவுக்காரம் சொல்லக்கூடிய இந்த டிடர்ஜென்ட் ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும். அடுத்து வேற எங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க ரொம்ப முக்கியமா அடுத்து யூஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஃபுட் ப்ராசஸிங் உணவு பதப்படுத்தல் தொழிற்சாலை. இப்ப பாத்தீங்கன்னாக்கா டின்னிடு புட்டா இருக்கட்டும் அல்லது பேக்கடு புட்டா இருக்கட்டும். டின்னிடு புட்னாக்கா அந்த கண்டெய்னர்ல அடைச்சு வச்சிருப்பாங்க பத்தியா, அந்த மாதிரி ஃபுட்டா இருக்கட்டும் அல்லது பாக்கெட்ல பேக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபுட்டா இருக்கும். இதெல்லாம் பிரிசர்வ்டு ஃபுட் அப்படின்னு சொல்றோம். உலர்த்தப்பட்ட அல்லது பாதுகாக்கப்பட்ட அல்லது பதப்படுத்தப்பட்ட ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா என்சைம்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ என்சைம் ஆட் பண்ணி தான் இந்த மாதிரி ப்ரிசர்வ் டெக்னிக்ஸே செய்ய முடியும். அப்போ ஃபுட் ப்ரிசர்வ் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும். அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பீவரேஜஸ், ரொம்ப முக்கியமானது. பீவரேஜஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா
மதுபான தொழிற்சாலைகள் அதுல ரொம்ப முக்கியமான நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சைமேஸ் அப்படிங்கிற என்சைம் பயங்கர ரோல் இருக்கு. சைமேஸ் அப்படிங்கிற என்சைம் இல்ல அப்படின்னாக்கா என்ன இல்ல, பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல. பீவரேஜஸ் மீன்ஸ் பீரு, பிராஞ்சி, வின்னு சொல்றாங்கல்ல, அது எதுவுமே கிடையாது. சரியா? அதே போல இங்க பார்மசூட்டிக்கல் கம்பெனி மீன்ஸ் மெடிசன் ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி. மெடிசின் லாட் ஆஃப் என்சைம்ஸ் இருக்கு, அதாவது என்சைம்ஸ் இல்லாம மெடிசின் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், பெடிசிலா இருக்கட்டும், ஆம்பிபெடிசினா இருக்கட்டும், அவங்கள செப்டோமைசினா இருக்கட்டும், ஆரோமைசினா இருக்கும், அல்லது குளோரோமைசினா இருக்கட்டும், டெட்ராசைக்ளினா இருக்கட்டும், இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இதோட என்சைமுடைய ப்ராடக்ட். ஸோ என்சைம்ஸ் எல்லாம் செக்ரிகேட் ஆனா மட்டும்தான் பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ல நிறைய மருந்து தயார் பண்ண முடியும். ஸோ இப்படி இந்த என்சைம்ஸை எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மைக்ரோப்ஸ்ல இருந்து எடுக்கலாம். ஸோ அப்படி லாட் ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான என்சைம்ஸோட பேர் போட்டுருவோம் பாத்தீங்கன்னா அதுல போட்டிருப்பாங்க. அதை புரோட்டியேஸ் அப்படின்னு போட்டிருப்பான். புரோட்டியேஸ் அப்படின்னா புரோட்டீனை லைசிஸ் பண்ணக்கூடியது. புரோட்டியேஸ், லிப்பேஸ் என்ன சொல்றா, லிப்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அமைலேஸ் இருக்குது, ஐசோமரேஸ் இருக்குது. புரோட்டியேஸ், அமைலேஸ் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் ரியாக்ட் பண்ணக்கூடிய பேர் அமைலேஸ். ஐசோமரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாலிமர் ரியாக்ஷன் செய்யக்கூடிய பேர் ஐசோமர் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய பேர் ஐசோமரேஸ். அடுத்த கடைசி லிப்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கொழுப்புகளில் ரியாக்ட் பண்ணக்கூடிய பேர் சொல்லலாம் லிப்பேஸ் அப்படிங்கிற என்சைம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்சைம் ஆர் இன்வால்வ் இன் எங்கே அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த மைக்ரோபியல் என்சைம் ப்ரொடக்ஷன்ல பயன்படுத்தப்படுகிறது. கடைசியில பாத்தீங்கன்னாக்கா பயோ கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பயோ கன்வர்ஷன் அல்லது என்ன பேர் இன்னொரு வைக்கிறாங்க அப்படின்னா பயோ கன்வர்ஷன் ஆர் பயோ டிரான்ஸ்பர்மேஷன் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். தமிழ்ல சொன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, உயிரி சார் மாற்றம். சோ உயிரினங்களை சார்ந்து நடக்கக்கூடிய மாற்றம், அது பேரு உயிரி சார் மாற்றம். இந்த உயிரி சார் மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுனாக்க செக்ரிகேட் ஆகுது. ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த ஆர்கானிக்ஸ்ல செக்ரிகேட் ஆகுது அப்படின்னா அந்த செக்ரிகேட் ஆகக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது they are converted into another form. இன்னொரு வடிவத்தில் அது மாற்றி அமைக்கப்படுகிறது. that is called பயோ கன்வர்ஷன். இப்ப ஒரு ஆர்கானிக்ஸ்ல செக்ரிகேட் ஆகக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் இன்னொரு ஆர்கானிக்ஸ் உள்ளுக்குள்ள புகுந்து அந்த சப்ஸ்டன்ஸை அப்படியே மாற்றி விட்டுருது. சொல்ல புரியுதா? ஒரு சப்ஸ்டன்ஸை இன்னொரு சப்ஸ்டன்ஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் பயோ கன்வர்ஷன். ஸோ பயோ கன்வர்ஷன் மீன்ஸ் the fermenting microbial product or capacity it will produce some of the valuable product means சில முக்கியமான நன்மை தரக்கூடிய செயல்பாடுகள் இருக்கிறது. அந்த நன்மை தரக்கூடிய செயல்பாடான பொருட்கள் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகுது. இப்ப பயோ கன்வர்ஷன்ல ரொம்ப முக்கியமானது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க the conversion of ethanol to acetic acid. So ethanol ப்ரொடக்ஷன்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா ஈஸ்ட் எத்தனாலா மாத்திருச்சு. அந்த எத்தனால் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை மறுபடியும் என்னன்னாக்க இன்னொரு பாக்டீரியா உள்ளுக்குள்ள போகுது, அதை வந்து அசிட்டிக் ஆசிட்டா மாத்திரும், வினிகரா மாத்திரும். வினிகர் ப்ரொடக்ஷனுக்கு அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வினிகர். அசிட்டிக் ஆசிட் தான் என்ன சொல்லணும் நம்ம வினிகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப வினிகரா மாத்துறது யாரா அப்படின்னா எத்தனால வினிகரா மாத்துறதுக்கு இன்னொரு ஆர்கானிசம் இருக்கு. எத்தனால மாறுறதுக்கு ஒரு ஆர்கானிசம் வேணும். அதான் வேல்யூபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த வேல்யூபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது மறுபடியும் இன்னொரு வேல்யூபிள் ப்ராடக்டா மாறுது. பயோ கன்வர்ஷன். ஸோ பயோ கன்வர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது they are changing to the another valuable product by the organism. ஒரு ஆர்கானிசம் மாற்றப்படுகிறது. சோ இப்ப கன்வர்ஷனா எத்தனால் ஆல்கஹால் into the அசிட்டிக் ஆசிட் ஆர் வினிகரா சேஞ்சஸ் ஆகுது. அதே போல ஐசோப்ரோபனால் டு ஆக்சோன். ஐசோப்ரோபனால் அப்படிங்கிறது ஆக்சைனா மாறலாம், அல்லது பாத்தீங்கன்னாக்கா சார்பிட்டால் அப்படிங்கிறது சார்போஸா மாற்றலாம். சார்பிட்டால் அப்படிங்கிறது சார்போஸ் அப்படிங்கிறது this is used as manufacturing விட்டமின் சி உற்பத்தியில இந்த சார்பால் அப்படிங்கிறது பயன்படுது. சார்பிட்டால் அப்படிங்கிறது என்ன சொல்றான், சார்போஸ் அப்படிங்கிற சுகரா மாறுது. அதே போல சீரால் அப்படிங்கிறது ஸ்டீராய்டா மாறுது. சீரால் அப்படிங்கிறது என்ன மாறுது, ஸ்டீராய்டா மாறுது. இதெல்லாம் சப்ஸ்டன்ஸோட பேரு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு ஒன்னோட கொஸ்டின் கேட்பான், எது எதா மாறப்படுகிறதுன்னு சொல்றான். எத்தனால் அப்படிங்கிறது என்ன மாறுது, அசிட்டிக் ஆசிட்டா மாறுது. ஆசிட்டா மாத்தலாம். அது ஐசோப்ரோபனால் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், அசிட்டோனா மாத்தலாம். என்ன மாத்தலாம், அசிட்டோனா கன்வெர்ட் பண்ணலாம். அதே போல சார்பிட்டால் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், சார்போஸ் அப்படிங்கிற சுகரெல்லாம் மாத்தலாம். அதுக்கடுத்து சீரால் அப்படிங்கிறது ஸ்டீராய்டா கன்வெர்ட் பண்ணலாம். சீரால் அப்படிங்கிறது என்ன மாத்தலாம், ஸ்டீராய்டா கன்வெர்ட் பண்ணலாம். சோ இது எல்லாமே என்னது அப்படின்னாக்க there is a applications of fermentation industry. சோ fermentation தொழிற்சாலைகளில்
அதனுடைய பயன்பாடுகள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒண்ணு மைக்ரோபியல் பயோமாஸ், அதிக அளவு நுண்ணுயிர்களை உற்பத்தி செய்வதற்கான வழிமுறை. இரண்டாவது மைக்ரோபியல் மெட்டபாலைட்ஸ், மைக்ரோபியல் மெட்டபாலைட்ஸ் பொறுத்தவரை பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அதுக்கு மைக்ரோபியல் என்சைம்ஸ். இதன் கடைசியா பார்த்தா பயோ கன்வர்ஷன் அல்லது பயோ டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் இருக்குது. சரியா? இது எல்லாமே அப்ளிகேஷன். இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து நம்ம முக்கியமான பார்க்க போற டாபிக் என்ன இருக்குன்னாக்க சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். சிங்கிள் செல் புரோட்டீன். ஒரு நிமிஷம். சத்தம் கேக்குது, வாய செய்ய மாட்டேங்குது. இருக்கட்டா, லைன்ல இருக்கட்டா, ஒரே நிமிஷம்டா. யாரா 214? ஒரே நிமிஷம். அடுத்த டாபிக்கா சிங்கிள் செல் புரோட்டீன். என்ன வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன்? சிங்கிள் செல் புரோட்டீன் ஆர் அதர்வைஸ் கால் மைக்ரோபியல் புரோட்டீன். இந்த தமிழ்ல தனி செல் புரதம் அல்லது நுண்ணுயிரி புரதம். பயன்படுத்திருக்கேன் தனிசெல் புரதம் அல்லது என்ன பேர் நுண்ணுயிரி புரதம். சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது என்ன? சிங்கிள் செல் புரோட்டீன் இஸ் ட்ரைடு மைக்ரோ ஆர்கானிசம். ட்ரைடு மைக்ரோ ஆர்கானிசம் பதப்படுத்தப்பட்ட அல்லது காய்ந்த அல்லது உலர்ந்த சில நுண்ணுயிரிகள் என்னவா இருக்கு? சில மைக்ரோ ஆர்கானிசம். they are used as a supplement for என்னத்தில் இருப்பான்? புரோட்டீன். சோ புரதத்திற்கு மாற்றாக so the microorganism are used protein supplement for human food இருக்கட்டும் அல்லது அனிமல் ஃபீடா இருக்கும். சோ மனிதனுடைய உணவிற்காகவோ அல்லது விலங்குகளுடைய தீவனமாகவோ பயன்படக்கூடிய அந்த ட்ரைடு மைக்ரோ ஆர்கானிசம் உலர்ந்த நுண்ணுயிரினங்கள். அந்த உலர்ந்த நுண்ணுயிரங்கள் தான் நம்ம எவ்வாறு அழைக்கின்றோம் அப்படின்னா சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம், தனிசெல் புரதங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த தனிசெல் புரதங்கள் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கியா? பதில் சொல்லியா? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையாப்பா? பதில் சொன்னதான் அடுத்த கிளாஸ் படுத்து போகலாம். கேள்விப்பட்டிருக்கா இல்லையா? பாக்கி யாராச்சும் பதில் சொல்லு. தனிசெல் புரதம் அப்படிங்கிற வார்த்தை எது கேள்விப்பட்டிருக்கியா? சொல்லுங்கடா. காலேஜ்ல வரும் சார். காலேஜ்ல படிச்சிருக்க. சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்தாங்க? அது சொல்லு.
சொல்லு, என்ன உனக்கு தெரியுமா அதை சொல்ற? ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாதா? இவ்வளவுதான். மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது, உயிரினங்கள் அப்படிங்கிறது சப்ளிமெண்ட் ஃபார் எதுக்கு அப்படின்னாக்கா the use of human ஃபுட்டாவோ அல்லது அனிமல்ஸுக்கான ஃபீடாவோ பயன்படுது. அதாவது சப்ளிமெண்டரி ஃபார் புரோட்டீன். சோ புரதத்திற்கு மாற்றாக இப்ப நம்ம புரதம் வேணும் அப்படின்னு வச்சுக்குவேன். நம்மளுக்கு புரதத்துக்கு எனக்கு வேணும், சாப்பிடறதுல புரதம் இருக்கு. எதுல புரதம் இருக்கு சொல்லு வைப்போம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எதுல புரதத்துக்கு இருக்கு சொல்லு வைப்போம். எவனாச்சும் பதில் சொல்லு வைப்போம். சொல்லுங்களா? எக்கு சார். வெரி குட் வெரி குட். சரி, இதுல அனிமல் ப்ராடக்ட். நீங்க சொல்ல அனிமல் ப்ராடக்ட். பிளான்ட் ப்ராடக்ட் ஏதாவது சொல்லு வைப்போம். பசங்களா சொல்லுங்க, பிள்ளைங்க சொல்லுமா. பையன்களை ஆஃப் பண்ணா, மைக் ஆஃப் பண்ணா, பிள்ளைங்க சொல்லுங்க. பிளான்ட் ப்ராடக்ட்ல எதுல புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கு சொல்லு வைப்போம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல புரதம் இதுல நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் பத்தியா? பிறந்த குழந்தைகளுக்கு உடனே என்ன பண்ண மாட்டாங்க? முட்டை கொடுக்க மாட்டாங்க. நீ சொல்ற மாதிரி முட்டை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்க சொல்ல வைப்போம். பதில் சொல்லுங்கய்யா. பிளான்ட் ப்ராடக்ட், பிளான்ட்ல தாவர பொருட்கள் எதுல புரதம் அதிகமா இருக்கு? தாவர பொருட்கள், நம்ம சாப்பிடக்கூடிய தாவர பொருட்கள் எது அது புரதச்சத்து அதிகமா இருக்கு சொல்லுவோம். பச்சை பட்டாணி, கிரீன் பீஸ், சோயாபீன்ஸ். ரைட் ரைட். எல்லாமே பயிர் வகைகள் சொல்ற. பருப்பு, பருப்பு இருக்குல்ல, பருப்பு தாளத்து சொல்லக்கூடிய பருப்பு இருக்கு பத்தியா? எந்த பருப்புகள் எடுத்தாலும் அந்த பருப்புகள்ல என்ன இருக்குனாக்கா அதிக புரதம் இருக்குது. அதுல அதிகமா புரதம் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னாக்கா கண்டிப்பா நிலக்கடலை. நிலக்கடலுக்குள்ள கிரவுண்ட்நட், கிரவுண்ட்நட் இருக்குல்லப்பா. அந்த கிரவுண்ட்நட்ல புரதச்சத்து இருக்குது. அதே போல நல்ல விதமான புரதச்சத்து, அது கொழுப்பு. நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத கொழுப்பு இருக்குது. நல்ல கொழுப்பு சொல்றோம்ல, கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு சொல்றோம்ல, சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, சரியா? அந்த மாதிரியான நல்ல கொழுப்புகள் இருக்கிறது. அதே போல கார்போஹைட்ரேட் கண்டு அதுல இருக்கு. அதனால எதுல எந்த பருப்பு நிறைய சாப்பிட்டு சொல்லலாம்? கடலை பருப்பு நிறைய சாப்பிடும். கடலைனா வேர்க்கடலை, வேர்க்கடலை நிறைய இருக்கு. ஓகே, இப்ப நம்ம பருப்பையோ இப்ப பாத்தீங்கன்னா புரோட்டீன் டெபிசியன்சினால வேர்ல்ட்ல பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்கு. சில டிசீஸ் வருது, ரிக்கட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கியா? ரிக்கட்ஸ் டிசீஸ் கேள்விப்பட்டிருக்கா இல்லையாடா? ரிக்கட்ஸ் புரதத்தினால வரக்கூடிய இன்னொரு டிசீஸ் சொல்லு வைப்போம். புரத டெபிசியன்சினால வரக்கூடிய இன்னொரு டிசீஸ் சொல்லு. சொல்லுங்கய்யா. மராஸ்மஸ். மராஸ்மஸ், வெரி குட். இப்ப நேரம் ஆகுது. மராஸ்மஸ், ரிக்கட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் டியூ டு தி டெபிசியன்சி ஆஃப் என்னது அப்படின்னா புரோட்டீன். அப்ப புரோட்டீன் டெபிசியன்சி அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி என்டையர் வேர்ல்டு. உலகம் முழுவதும் என்ன பண்ணுது அப்படின்னா புரத பற்றாக்குறையினால என்ன பண்ணிட்டு இருக்கான்? தவிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்மளே பாக்குறோம், நீ டிவி பார்க்கும்போது ஆட் போடுறாங்க நிறைய. யூனிசிக் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு 49 வினாடி பொழுதுகளுக்கும் ஒரு குழந்தை நியூட்ரிஷன் பற்றாக்குறையினால், உணவு பற்றாக்குறையினால் இறக்கிறது அப்படின்னு சொல்லி யூனிசிக்குடைய டேட்டா சொல்லுது. பாத்திருக்கேன், ஒரு ஆட் போட்டுட்டு இருப்பான் தெரியுமா? 49 செகண்ட் போட்டுட்டு இருப்பான். ஒண்ணுன்னா குறைஞ்சிட்டு வரும்.
இப்போ சார் ஒண்ணுடா ஒரு என்ன மாதிரியான ஒரு பேரண்ட் கூறல் கேட்டாங்க, ஒரு போன் பண்ணாரு, அதனாலதான் வரும்ல. என்ன இது சார், நீங்க ஆன்லைன்ல கடந்து கத்திட்டு இருக்கீங்க சார், பாவம் சார், நீங்க தனியா கடந்து போர்டுல பார்த்து கத்திட்டு வைக்கிறியா இல்ல போனை பார்த்து கத்திட்டு வைக்கிறியா? என் புள்ள ஆன்லைனுக்குள்ள பேர்ல வந்துட்டு போனை வச்சுட்டு அதை பார்த்து கீழே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கு சார், சரியா? டெஸ்ட் இல்லையா, டெஸ்ட் எல்லாம் ஒண்ணு ப்ராப்பரா எழுதல, பார்த்து எழுதுது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பாவமா இருக்குது. நீங்க கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துல அந்த பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கூட பங்கெடுக்க மாட்டாங்க, ஏதோ பேருக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு சார், போனை வச்சு போன் நோண்டிங்கன்னா பொழுதுக்கு போன் மட்டும் தான் வந்து படிக்க மாட்டாங்குது, புத்தகத்தை பார்த்தா எழுதுது அப்படிங்கிற மாதிரி கதை சொல்றாரு. அப்படிலாம் நீங்க இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், இருக்கீங்களா? இருக்கும் சார். அப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னு உங்க மேல அவ்வளவு நம்பிக்கையா சொல்லி வச்சிருக்கேன். எங்க பிள்ளைங்க அப்படிலாம் தெரிய மாட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கேன். நீங்க அப்படி தெரிய மாட்டீங்களா? சரி, ஓகே, இந்த டாபிக்கை முடிச்சிருவோம். தனித்தல் புறத்தை நீங்க முடிச்சிருவோம் வேற ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துக்கோ. ஓகே, the single cell protein அப்படிங்கிறது that is a tried microorganism, they are used as a protein supplementary for human food and animal feed. so மனிதனுடைய உணவிற்காகவோ அல்லது அதாவது விலங்குகளுடைய தீவனத்திற்காகவோ நுண்ணுயிரிகள், அதாவது உலர்ந்த நுண்ணுயிர்கள் உணவாக பயன்படுகிறது, புறத்திற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். all over the world they will face protein deficiency. உலக நாடுகள்ல பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது என்ன அப்படின்னாக்க இந்த புரத பற்றாக்குறை அப்படின்னு சொல்றோம். இந்த புரத பற்றாக்குறை உலக நாடுகள் எல்லாமே பற்றாக்குறை, அதாவது சந்திச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம இந்தியாவில பெரிய அளவு சந்திக்கிறோம். அதனாலதான் என்ன சொல்றான், சொன்ன மாதிரி மராஸ்மெண்ட் ரிக்கெட் மாதிரியான டிசீஸ் வந்து இருக்குது. இப்ப குழந்தைங்க பிறந்துருச்சு, பிறந்த குழந்தைக்கு சரியா தாய்ப்பால் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா மராஸ்மஸோ அல்லது ரிக்கெட் டிசீஸோ உள்ளுக்குள்ள வந்துடும். இப்படி எல்லாம் வராம இருக்கிறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான புரதத்தை நம்ம யூஸ் பண்றோம். என்ன புரதம் சொல்றோம், சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனிச்சல் புரதங்களை பயன்படுத்துறோம். அப்போ சிங்கிள் செல் புரோட்டீன் ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். அதிகமான நுண்ணூட்ட சத்துக்களை பெற்றிருக்கிறது, நுண்ணூட்டங்கள் அல்லது நுண்ணு சத்துக்களை பெற்றது. ஹை புரோட்டீன் கண்டென்ட், அதிகமான புரதம் இருக்கிறது, அதிகமான என்ன சொல்லலாம் புரத சத்து இருக்கிறது. ஹை விட்டமின் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது. அதே போல ஹை எசென்சியல் அமினோ ஆசிட், சில முக்கியமான அவசியமான அமினோ அமிலங்களை பெற்றிருக்கிறது. அதே போல ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃபேட், கொழுப்பு சத்துக்களை பெற்றிருக்கிறது. புரதத்தை பெற்றிருக்கிறது, வைட்டமின்களை பெற்றிருக்கிறது, அவசியமான அமினோ அமிலங்களை பெற்றிருக்கிறது, அதிக அளவு என்னன்னு சொல்றோம் நம்ம கொழுப்புகளை பெற்றிருக்கிறது, அவசியமான கொழுப்புகளை பெற்றிருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தாலும் நம்ம இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறத யூஸ் பண்றதுக்கு நம்ம இதுவரை தயங்கிக்கிட்டே இருக்கிறோம். சரியா? ஏன்டா தயங்குறோம், அதை ஏன்டா விரும்ப மாட்டேங்கிறோம்? மைக்ரோபியல் புரோட்டீன், அது பேரே மைக்ரோபியல் புரோட்டீன். the protein are derived from the microorganism. microorganism இருந்து பெறக்கூடிய இந்த நுண்ணுயிரி புரதங்கள். அத ஒரு நார்மல் இந்த டயட்டை நம்ம எடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்டா நம்ம ஒரு நார்மல், இப்ப நம்ம புரதம் ஒரு பருப்பு சாதத்துல இருக்கு அப்படின்னா பருப்பு சாதத்தை நம்ம நல்லா சாப்பிடுறோம். இதே நம்ம ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது, இதுல இது சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம தயங்குறோம். எத்தனை பேருக்கு மஷ்ரூம் பிடிக்கும்? மஷ்ரூம் நிறைய பேருக்கு பிடிக்காது. கேட்டா பேர் காளான் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால என்ன பேர் சொல்லுவோம்னா இது பேர் காளான், இப்ப வந்து நாய்க்கோட இங்க முளைச்சிருக்குது, இதை போய் நம்ம சாப்பிடறான்னு கேட்பாங்க. ஏன்னா அதுல பார்த்துட்டு ஒரு பயம். அதோட முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னாக்க இந்த மைக்ரோ ஆர்கானிசமான இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட். அதிக அளவு அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அண்ட் as well as they are slowly digested. குறைவான அல்லது சீக்கிரமே செரிக்க முடியாத ஒரு உணவாக இருக்கிறது, அவ்வளவு எளிதாக செரிக்க முடியாத உணவாக இருக்கிறது. சில நேரத்துல இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும், செரிமான கோளாறுகள் வரும், வாமிட்டிங் கண்டிஷன் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் சிங்கிள் செல் புரோட்டீன் எல்லாமே நிறைய இருந்தாலும் இது ஒரு நார்மல் டயட்டா யூஸ் பண்றதுக்கு நம்ம தயங்கிட்டு இருக்கிறோம். சொல்ல புரியலையா? சிங்கிள் செல் புரோட்டீனை எல்லாருமே சாப்பிடறோம்னா எல்லாருமே சாப்பிடறது கிடையாது. ஆனா இதுல நிறைய இருக்குதான், இருந்தாலும் இதை சாப்பிடறதுக்கு கொஞ்சம் நேரம் பயப்படுறோம். காரணம் என்ன அப்படின்னாக்க டைஜஸ்ட் ஆகக்கூடிய பிரச்சனை இருக்கு. அதாவது அமினோ ஆசிட்ஸோட கண்டென்ட் நிறைய இருக்குது. அமினோ ஆசிட்ஸோட கண்டென்ட் அதிகமா இருக்கானாலையோ அல்லது ரொம்ப முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னாக்கா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கு, இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான கோளாறுகள் அதுல வருது. அதே போல சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேன்சரை கூட இன்டியூஸ் பண்ணும். நம்ம சாப்பிடக்கூடிய எதை பொறுத்து மைக்ரோ ஆர்கானிசம் பத்தியா, அந்த சில மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுறாங்க, கேன்சரை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பாய்சனஸ் மஷ்ரூம் எல்லாம் சாப்பிட்டோம்னா கேன்சர் வந்து தொலைஞ்சிடும். அதனாலதான் சில மைக்ரோ ஆர்கானிசமான இந்த மைக்ரோ
அதாவது மைக்ரோபியல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் செல் புரோட்டீனை யூஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம், தயங்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் சில மைக்ரோ ஆர்கானிசம் அப்படிங்கிறது நார்மலாவே யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பாக்டீரியா இருக்குது, அதே போல ஆல்கே இருக்குது, அதே போல ஃபங்கை, இது எல்லாமே என்னன்னாக்க சிங்கிள் செல் புரோட்டீனா யூஸ் பண்றோம். ஸோ சிங்கிள் செல் புரோட்டீனா யூஸ் பண்ணக்கூடிய சில பாக்டீரியாக்கு பேர் என்னென்ன அது நோட் பண்ணி வச்சுக்கோ. அது ஒரு 2 மார்க் அல்லது 1 மார்க் கேள்வி கேட்பான், நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ பாக்டீரியா பொறுத்தவரை என்ன இருக்கு அப்படின்னாக்கா மெத்தைலோ பில்லஸ், என்ன பில்லஸ், மெத்தைலோ பில்லஸ் அண்ட் மெத்தைலோ காக்கஸ், மெத்தைலோ பில்லஸ் அண்ட் மெத்தைலோ ட்ரோபஸ், மெத்தைலோ ட்ரோபஸ் காக்கஸ் கிடையாது, மெத்தைலோ பில்லஸ் அண்ட் மெத்தைலோ ட்ரோபஸ், மெத்தைலோ பில்லஸ் அண்ட் மெத்தைலோ ட்ரோபஸ் அண்ட் இருக்கிறான் செல்லுலோ மோனார், செல்லுலோ மோனார் அண்ட் ஆல்கலி ஜீன், ஆல்கலி ஜீன். இது 4மே பாக்டீரியா சிங்கிள் செல் புரோட்டீனா யூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவோட பேரை பொறுத்தவரை மெத்தைலோ பில்லஸ், மெத்தைலோ ட்ரோபஸ், மெத்தைலோ பில்லஸ் அண்ட் மெத்தைலோ ட்ரோபஸ், அடுத்து நான் செல்லுலோ மோனார், ஆல்கலி ஜீன். இது 4 பேரை ஞாபகம் வச்சு இது கேட்பாங்க, ஒன்னோட கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னாக்க ஃபங்கை, ஃபங்கைனா என்னன்னு தெரியும் உனக்கு, பூஞ்சைகள். ஸோ பூஞ்சைகளை பொறுத்தவரை அகாரிகஸ் கேம்பஸ், அகாரிகஸ் கேம்பஸ் ரொம்ப முக்கியமானது. இதான் என்னன்னா நம்ம நாய்க்குறை காளான் இருக்குல சாப்பிட எடிபிள் மஷ்ரூம், அகாரிகஸ் கேம்பஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று செக்காரோமைசிஸ் செர்விசியே, செக்காரோமைசிஸ் செர்விசியே இது தெரியும் உங்களுக்கு, ஈஸ்ட், ஈஸ்டோட பேர்ல செக்காரோமைசிஸ் செர்விசியே அண்ட் கேண்டிடா யூட்டிலிஸ், கேண்டிடா யூட்டிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேண்டிடா யூட்டிலிஸ், செக்காரோமைசிஸ் செர்விசியே அண்ட் அகாரிகஸ் கேம்பஸ், அகாரிகஸ் கேம்பஸ் இதெல்லாமே ஃபங்கை, இதெல்லாமே ஃபங்கை. தென் அடுத்து என்ன இருக்குனாக்க சில ஆல்கே இருக்குது. ஆல்கே பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது ஸ்பைருலினா, என்ன சொல்றான், ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்பைருலினா அப்படிங்கிறது விட்டமின் ரிச் கேப்சூல். வைட்டமின் டெபிஷியன்சிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு புரத பொருள் எது அப்படின்னாக்கா இந்த ஸ்பைருலினா கேப்சூல். ஸ்பைருலினா கேப்சூலாவை பயன்படுத்தலாம், நம்ம மாத்திரத்துல ஸ்பைருலினா மாத்திரைன்னு சொல்லுவோம், ஸ்பைருலினா கேப்சூல் அப்படிங்கிறது. அதே போல கிளாமிடோ மோனாஸ், நம்ம கிளாமிடோ மோனாஸ், அதே போல குளோரில்லா. ஸோ குளோரில்லா, ஸ்பைருலினா, கிளாமிடோ மோனாஸ் ஏரியா சிங்கிள் செல் புரோட்டீன் ஃபார் ஆல்கே. ஸோ ஆல்கே பயன்படுத்தக்கூடிய சிங்கிள் செல் புரோட்டீன், சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோ. ஆல்கேல என்னென்ன இருக்குது, ஃபங்கைல என்னென்ன இருக்குது, பாக்டீரியாவில் என்னென்ன பேர் இருக்குது, இது எல்லாமே 1 வேர்டு கேட்பான் அல்லது 2 மார்க் கொஸ்டின். லிஸ்ட் அவுட் தி சிங்கிள் செல் ஆல்கே ஆர் லிஸ்ட் அவுட் தி சிங்கிள் செல் ஃபங்கை ஆர் லிஸ்ட் அவுட் தி சிங்கிள் செல் என்ன சொல்லிருப்பான் பாக்டீரியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால அந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோ, கேட்பாங்க. சிங்கிள் செல் புரோட்டீனா யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுல அந்த சிங்கிள் செல் புரோட்டீனா பொறுத்தவரை ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய எதிரா அப்படின்னு சொன்னாக்கா ஸ்பைருலினா, நல்ல அது பேரு ஸ்பைருலினா. இந்த ஸ்பைருலினா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்கே. இத ஆல்கே எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னாக்க சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றோம். அது என்ன சார் சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இது வெல் க்ரோயிங் அந்த ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட். இந்த உருளைக்கிழங்கா இருக்கு பத்தியா, உருளைக்கிழங்கு புடுங்கிடுறாங்க, புடுங்கினதுக்கு பிறகு அதை அலசு வாங்கி பத்தியா, அலசி அதை பேக் பண்ணுவாங்க, மூட்டை கட்டுவாங்க. அந்த அலசி வரக்கூடிய தண்ணியில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர். அந்த வேஸ்ட் வாட்டர்ல யார் நல்லா வளருவா அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்கே நல்லா வளரும். ஸோ ஸ்பைருலினா பொறுத்தவரை they are well developed or well growing on the எதுன்னு சொல்லியிருக்கான் பொட்டேட்டோ ப்ராசஸிங் வாட்டர். ஸோ பொட்டேட்டோ ப்ராசஸிங் பண்ணி வரக்கூடிய அந்த வாட்டர்லயோ அல்லது ஸ்ட்ரா, ஸ்ட்ரா மீன்ஸ் என்னதுனாக்கா வைக்கோல், மாற்றப்படுறவங்க வைக்கோல், அந்த வைக்கோல்லையும் அல்லது வேற எங்கன்னாக்கா மொலாசஸ். மொலாசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா நீங்க அந்த கரும்பு ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, கரும்பு ஜூஸ் குடிக்கும் போது என்னக்கா கரும்பு சக்கையை வந்து ஒரு மிஷினுக்குள்ள உள்ள விட்டுருப்போம் பத்தியா, அப்படி விடும்போது ஜூஸ் எல்லாம் கீழே வந்துடும், அது போற மீன் இருக்கு பத்தியா சக்கை, அந்த சக்கை கீழே இருந்து வரக்கூடிய தண்ணி அது பேர் மொலாசஸ் சொல்லுவோம். என்ன பேரு மொலாசஸ். ஸோ அந்த மொலாசஸ். அதே போல அனிமல்ல இருந்து இருக்கக்கூடிய மேனுவல், அனிமல் மேனுவல் அப்படிங்கிறது அந்த விலங்குகள்ல இருக்கக்கூடிய அந்த விலங்குல இருந்து வரக்கூடிய அந்த கழிவு உரம். அதே போல சீவேஜ் வாட்டர், நம்ம சீவேஜ் வாட்டர், இது எல்லாமே they are suitable for growing up ஸ்பைருலினா ஸ்பீசிஸ். இந்த ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ் நன்கு வளர்வதற்கு தேவையான அந்த ஊட்டம், அது வளர்வதற்கான சாதகமான சூழ்நிலை எங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா பொட்டேட்டோ ப்ராசஸிங் வாட்டர்ல இருந்து. பொட்டேட்டோ ப்ராசஸிங் மீன்ஸ் அந்த உருளைக்கிழங்க சுத்தம் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய அந்த வடி தண்ணி அல்லது என்ன சொல்லியிருக்கான் மொலாசஸ், அல்லது மொலாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது ஸ்ட்ரா, ஸ்ட்ரானா வைக்கோல்கள் மீதோ அல்லது ஸ்ட்ரா மீது, அதாவது மொலாசஸ்லயோ அல்லது அனிமல்ல இருக்கக்கூடிய என்ன சொல்றான் மேனுவல், அதுல இருக்கக்கூடிய உரம்.
விலங்கு உரம், விலங்குல இருந்து வரக்கூடிய உரங்கள்லையோ அல்லது சீவேஜ் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவுநீர், வீட்டு கழிவு நீர்களையோ இது அதிகமாக வளர்க்கிறது அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது நம்மளுக்கு தேவையான புரோட்டீன் கண்டென்ட் கொடுத்துருது. ஸ்பைருலினா அப்படிங்கிறது எம்சிக்கு விட்டமின் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதே போல இட் வில் கீப் த எது சீவேஜ் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ வாட்டர் பொல்யூஷனா இது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ ஸ்பைருலினா அப்படிங்கிறது ஈஸியா என்ன பண்ணுனாக்கா அந்த இடத்துல வளருது. சீவேஜ் வாட்டர்ல வளருது அப்படின்னா சீவேஜ் வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணுது, ரீசைக்கிள் பண்ணி அந்த வாட்டர் பொல்யூஷனை மாற்ற முடியும். சரி, இதுக்கும் இந்த ஸ்பைருலினா அப்படிங்கிற சீட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியும். தென் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது மைக்ரோபில்லஸ். நமக்கு சொன்னோம்ல மெத்தலோபில்லஸ். என்ன பில்லஸ்? மெத்தலோபில்லஸ் அண்ட் மெத்தலோட்ரோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா. மெத்தலோபில்லஸ் அண்ட் மெத்தலோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியா எவ்வளவு எடுத்தா போதும்? 250 கிராம் எடுத்தா போதும். 250 கிராம் மீன்ஸ் எவ்வளவு தெரியும் உனக்கு? கிட்டத்தட்ட எவ்வளவுதான்? வெறும் 4 கிலோ. 250 கிராம் எடுத்து மைக்ரோ ஆர்கானிக்ஸ க்ரோத் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, வளர்த்து இதுல இருந்து எடுக்கக்கூடிய புரோட்டீன் கண்டென்ட் 250 கிராம ஒரு ஸ்பெசிபிக் இனாக்குலத்துல கொண்டு போய் வளர்க்கணும். இனாக்குலத்துல என்ன பண்றேன்? வளர்க்குறேன். அப்படி வளர்த்து அதுல இருந்து வரக்கூடிய புரோட்டீனுடைய கண்டென்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எத்தனை டன்னுங்கிறான்? 25 டன்ஸ் அதுல இருந்து எடுக்கலாம். 25 கிராம்ல இருந்து 25 அதாவது 250 கிராம்ல இருந்து 25 டன் எடுக்க முடியும். புரோட்டீன் கண்டென்ட் அதுல இருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே அந்த மைக்ரோ ஆர்கானிக்ஸ்லான அதனுடைய ஸ்பெஷாலிட்டி, இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து சிங்கிள் செல் புரோட்டீனுக்கான யூசஸ் என்ன? வாட் ஆர் த யூசஸ்? ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் செல் புரோட்டீன். ஸோ அப்ளிகேஷன்ஸை பொறுத்த ரொம்ப முக்கியமானது என்னடா அப்படின்னாக்கா திஸ் எ புரோட்டீன் சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். புரதத்திற்கான ஒரு மாற்று உணவாக பயன்படுகிறது சிங்கிள் செல் புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரதத்திற்கான ஒரு மாற்று உணவு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். ஸோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பதற்கு. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா ஹெல்த்தி, அதாவது ஸ்கின்னுக்கு அல்லது ஹேருக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். அப்ப அந்த ஷாம்புவோ அல்லது ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சில அந்த கிரீமோ, இது எல்லாமே எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சிங்கிள் செல் புரோட்டீன்ல இருந்து எடுக்கிறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தா இட் இஸ் யூஸ்டு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், இந்த ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின் ப்ராடக்ட். ஸோ தலைமுடிக்கோ அல்லது எதுக்கு ஸ்கின் தோல் சம்பந்தமான கிரீம் ரெடி பண்றதுக்கு இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமானது இட் இஸ் யூஸ்டு பவுல்ட்ரி கல்ச்சர். ஸோ பவுல்ட்ரி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோழி வளர்ப்பு. ஸோ கோழி வளர்ப்பு பண்ணைகள்ல அந்த கோழியை வளர்க்கறதுக்காக அதுக்கான ஃபீடு மீன்ஸ் என்னது? இறை. அந்த இறையை எதை யூஸ் பண்றாங்கன்னாக்கா சிங்கிள் செல் புரோட்டீன். அதாவது சிங்கிள் செல் புரோட்டீனை பொறுத்தவரை கேட்டில் அல்லது பேர்ட்ஸ் அல்லது ஃபிஷ், மீன் வளர்ப்பா இருக்கட்டும் அல்லது கால்நடைகள் வளர்ப்பா இருக்கட்டும் அல்லது என்னது பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைகள் வளர்ப்பு இருக்கு. ஸோ இது பறவைகள் வளர்ப்பு இருக்கு அல்லது பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ்ல அதுக்கான நியூட்ரியன்ஸை சப்ளை பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னாக்கா சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல ரொம்ப முக்கியமானது சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி மீன்ஸ் என்னது? உணவு தொழிற்சாலைகளில் அந்த உணவுக்கு தேவையான அரோமா மீன்ஸ் என்னது? அதுக்கான ஸ்மெல்ல ப்ரொவைட் பண்ணுது. அதே போல இதுக்குள்ள நிறைய விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எப்ப அந்த பேக்கரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். பேக்கரி ப்ராடக்ட் மீன்ஸ் என்னது? அந்த பன்னு நல்ல ஸ்மெல்லா இருக்கணும், நல்ல வாடையா இருக்கணும், அதே போல சாஃப்ட்னஸா இருக்கும், முறுமுறுப்பா இருக்கணும், அதே போல அந்த உப்பு இருக்கணும். இந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேட் பண்றது எது அப்படின்னு சொன்னோம்னா அங்க இருக்கக்கூடிய சிங்கிள் செல் புரோட்டீன். ஸோ சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது இட் வில் ப்ரொவைட் ஃபிளேவர், என்னது? அதுக்கான ஃபிளேவரை கிரியேட் பண்ணுது. அது இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கான அரோமாவை கிரியேட் பண்ணக்கூடியது. தென் அதே போல கடைசியா பார்த்தோம்னா இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது they are used in lot of industries. நிறைய பலவிதமான தொழிற்சாலைகள்ல இது பயன்படுத்தப்படுது. இட்ஸ் லைக் எதுனாக்கா பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேப்பர் தொழிற்சாலைகளா இருக்கட்டும் அல்லது லெதர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. லெதர் ப்ராசஸ் மீன்ஸ் தோல் 18 தொழிற்சாலைகளா இருக்கட்டும் அல்லது பாத்தீங்கன்னாக்கா நிறைய அது இல்லாம சில பண்ணைகள்ல ஃபார்ம்ல என்ன பண்றாங்க? ஸ்டெர்லைசர் தான் இது யூஸ் பண்றாங்க. ஸ்டெர்லைசர் மீன்ஸ் நுண்ணுயிர் நீக்கிகளாக இது பயன்படுத்தப்படுகிறது.
இந்த மைக்ரோ ஆர்கானிசமான இந்த மைக்ரோபியல் புரோட்டீன். ஸோ இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது இட் இஸ் சப்ளிமெண்ட் ஃபார் புரோட்டீன். புரோட்டீனுக்கான ஒரு மாற்று உணவு தான். பட் மாற்று உணவா இருந்தாலும் இது எல்லாருமே நம்ம ஈஸியா கன்சியூம் பண்றது கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஹை லெவல் ஆர் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, வைட்டமின் கண்டென்ட் இருக்குது, அமினோ ஆசிட் கண்டென்ட் இருக்குது. அதே போல ஹெல்த்தி ஃபேட், ரொம்ப முக்கியமானது ஹெல்த்தி ஃபேட் என்பது நம்மளுக்கு பயன்படக்கூடிய கொழுப்பு பொருட்களை பெற்றிருக்கிறது. இவ்வளவு இருந்தாலும் கூட இதுல அமினோ ஆசிட் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனாலையும் அதே போல ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகக்கூடிய பிரச்சனைனாலையும் என்ன பண்றாங்க, இதை கன்சியூம் பண்றதுக்கு பயன்படுறோம். இதோட இந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இதுவரையும் பார்த்தது எல்லாமே கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷனல் பயோடெக்னாலஜில ரொம்ப முக்கியமானது ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் தான். ஃபெர்மெண்டேஷன்ல என்னென்ன நடந்திருக்குது, எப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க, ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் சிங்கிள் செல் புரோட்டீன் என்ன, அதுல பயோ ரியாக்டர்னா என்ன, அதுல அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ் டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னா என்னென்ன, சரிங்களா, அந்த ஃபெர்மெண்டேஷனுக்கான பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும். இதோட இந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்த டாபிக் வந்து மாடர்ன் பயோடெக்னாலஜில ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா என்ன, அதே போல செல் ஃபியூஷன் 2 செல்கள் எவ்வாறு இணைக்கப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாமே புது டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம அடுத்து படிக்க போறோம். இதுவரை நடந்ததில்லை, இதுவரையும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஈஸியாக இருக்கு, நமக்கு தெரிஞ்சதுதான். முன்னாடி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அல்லது தெரிஞ்சதுதான், ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இதுவும் அதுக்கு பிறகு வரப்போறது நம்ம படிச்சதுதான். ஒண்ணு தெரியல, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிங்கிறது பெரிய கப்பச்சித்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாது, இனிமே இல்லை, அது சாதாரண ஒரு டெக்னிக் தான். ஆல்ரெடி காலேஜ் நடத்திருப்பாங்க. அதனுடைய கண்டினியூஷன் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கோம். இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ரெக்கார்டு எழுதணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ரெக்கார்டு எழுதுறதுக்கு நீ தயாரா இருந்துக்கோ. எப்போ வேணுமாலும் ரெக்கார்டும் உங்களுக்கு எழுத சொல்லலாம், சரியா? எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா ரெக்கார்டுமே நீ எழுதணும். அது இந்த லீவ் இருக்குல்ல, பொங்கலுக்கு சொல்லுவாங்க, அந்த பொங்கல் லீவுக்கும் போது ரெக்கார்டு எழுதி எல்லாமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோ. ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ.